அப்பம் நீரை கனி அப்பம் உழவல் ஒரு கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகவன வினை படித்தேன் தம்மதியம் வைத்திடும் அருண்மகன் அப்பொழுது யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல் முப்புறம் என் செய்தாட்சி பல்வரை ரதமற்றது கொடி செய்த அதிதீரா உயரது கொடு சுப்பி ரமணிபடும் அப்புணம் அதனிடை அக்குறவகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனவருள் பெருமா எனக்கரு தந்தையும் நீ சிந்தா குலமானவை ஈத்தனையாள் கந்த கதிவேலவனே உமையாள் மைந்த குமரா அரைநாயகனே புலியர்வோங்கள் படித்த புகழியர்வோங்கள் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அனைத்தையான அடி போற்றி வாழை திருநாவு வந்தண்ட பதம் போற்றி ஒளிவழி திருவாத ஒரு திருத்தாள் போற்றி எல்லாம் அல்ல சிவகாமி பாடுடன் ஐயா ஸ்ரீ சரஸ்வரேக சுவாமியின் பெரும் கருணையினாலே நாம் தினம் அன்றாடம் சிவபெருமானுடைய திருவருளால் மதுரை மீனாட்சி சுந்தரேசன் திருவிளையாடல் பாடத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் அழியாளர்களும் பெற்றுள்ளார். அதன் அடிப்படையில் நாம் இன்று வாதவரடிகளுக்கு உபதேசித்த படலம். வாதவரடிகள்னால யார்? மாணிக்கவாசகர். அப்படிப்பட்ட மாணிக்கவாசகர் பெருமானை வந்து தடுத்து ஆட்கொண்டு உபதேசம் செய்து கருணை வாழித்து தன் திருவடிக்குள் அழைத்த ஒரு பெருமை வாதவரடிகளுக்கு. அப்படி வழியை வந்து நாட்கள் இறைவன் வந்து ரெண்டு விதமான கருணை செலுத்துவார். ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. பக்தர்கள் தேடி சென்று வழிபாடு செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார். ரெண்டாவது என்னென்னா தானே வந்தும் ஆட்கொள்வார். அப்படி ரெண்டு வகையான. இப்போ மாணிக்கவாசகர் பெருமான் என்ன செஞ்சார்? வழியை வந்து ஆட்கொள்வார். தானே தேடி வந்து அது மாதிரி வள்ளி தேவியை முருகப்பெருமான் என்ன செஞ்சார்? தேடி வந்து வள்ளியை தேவிய மனம் முடித்தார். தேவியானைய அவங்க விரும்பி வந்தாலும் கல்யாணம் பண்ணி கொண்டார். இவங்க தேடி போய் திருமணம் முடித்து கொண்டார். அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி. அப்படி இருவகை மூலமாக நாம் இறைவனை அடையக்கூடிய நிலை. அப்படி இன்று ஒரு பாடலை சிந்தித்துவிட்டு நாம் சொல்வோம். மூவரும் 33 அற்று ஒளிந்த தேவரும் காணார் சிவபெருமான் மாயேறி வையகத்தே வந்திழிந்த வார்களங்கள் வந்திக்க மையகத்தே இன்பம் மிகும். அப்படி மூவரும் 33. மூவரும் யாரு? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். 33 யாரு? உருத்திரர்கள் 11, ஆதித்யர்கள் 12, அப்புறம் வசுக்கள் 8, அஸ்வினி தேவர்கள் 2. இந்த 33 பேர். இந்த 33 பேருக்கும் ஒவ்வொரு கோடி சிப்பந்தி உண்டு. அவர்களெல்லாம் சேர்ந்தால் 30 கோடி தேவர்கள். அவர்களெல்லாம் காண கிடைக்காத கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான். ஏன் அப்படின்னா அவர் என்ன செய்ய முடியாது? தற்போதைக்கினால் ஆணவச்சரிக்கினால் நாம் அவரை போய் அடைய முடியாது. அன்பு ஒன்றினால் மட்டுமே அவரை அடைய முடியுமே தவிர நான் பார்த்து விடுவேன் அப்படின்னோம்னா என்ன செய்ய மாட்டார் சிவபெருமான்? காட்சி. இன்னொரு பாட்டை சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னா, யார் ஒருத்தவர்கள் வந்து எல்லாத்தையும் விடுத்துட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நான் போய் சாமி போய் அடைவேன் அப்படின்னு நினச்சி போகிறாங்க, உரைப்பவருக்கு ஒழித்தும் அப்படிவார். அப்படி நான் வந்து தனியாக போய் காட்டில் தவம் வந்து சிவபெருமானை பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் வருத்தமடைய செய்துட்டு போய் தவம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சிவபெருமான் என்ன செய்ய மாட்டாரா? காட்சி கொடுக்கணும். உற்றார் வருந்த உரைப்பவருக்கு ஒழித்தும் அப்படிவார்.
உற்றார்களாக வருந்தும்படி செய்து நான் போய் தியானம் பண்ண போகிறேன், தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு போனோம்னா சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அப்படி யாரும் வருந்தாத அளவுக்கு நாம் இல்லறத்தில் இருந்து கொண்டே சிவபெருமானை வழிபாடு செய்து அவரை மறக்காமல் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய நிலை தான் நம்மளுடைய நிலை. துறவிகளுக்கும் வழிபாடு இருக்குது, நம்ம இல்லறவாசிகளுக்கும் வழிபாடு இருக்குது. ஆனாலும் துறவிகளை காட்டும் நமக்கு வந்து என்னென்னா எளிமையாக போய் இறைவனை அடையலாம். துறவிகளை காட்டணும். துறவிகள் வந்து எப்படின்னா முள் படுக்கை போன்றான். கல்யாணம் முடிக்காமல் போய் சாமி போய் அடைகிறவங்கள முள்ளில் படுக்கிறது போல அந்தளவுக்கு ரொம்ப எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும். துறவிகள்லாம் ஒரு ஊரில் 3 நாளைக்கு கூட தங்கக்கூடாது. போனாங்கன்னா அங்கே ஒரு ஊரில் 3 நாள் தான், அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு போக ஆரம்பிச்சிடணும். அப்படி இருக்கணும். துறவிகளுக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் உண்டு. ஆனால் நம்ம ஓடுற இல்லறவாசிகளுக்கு அப்படிலாம் கிடையாது. நல்ல குடும்பத்தில் இருந்துக்கிட்டு குழந்தை குச்சியோடு இருந்துக்கிட்டு சிவபெருமானை மறக்காமல் இருக்கக்கூடிய நிலை தான் நம்மளுடைய. அப்படி 33 மற்ற ஒளிந்த தேவரும் காணாத சிவபெருமான் மாயேறி வையகத்தே வந்திலிந்த வார்களர்கள். சிவபெருமான் இவர் வந்து என்ன செஞ்சார், அந்த கைலாயத்துக்கு வந்து சாமி அடியை வந்து திருவடி வந்து எங்கே பட்டுச்சான், இந்த வையகமாகிய பூமியில் சாமியுடைய திருவடி பட்டது. வையகத்தே வந்திலிந்த வார்களர்கள். வார்கள்னா வீரக்கலர்கள், அதாவது சாமியுடைய திருவடி. வார்களர்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும். யார் ஒருவன் சிவபெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும், இன்பம் மிகுந்து. வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும். இந்த உடம்பில் என்ன கிடைக்கும், இன்பம் மிகுந்து காணும். அப்படி அவர்களுக்கே காண கிடைக்காத கடவுள் நமக்கு இங்கே பூமியில் வந்து அடியார்களுக்காக வந்து இறங்கி வந்து அந்த திருவடி பட்டது என்று சொன்னால் அந்த கருணையை நம்ம எப்படி சொல்லலாம். திருவாரூரில் அவர் படாத இடமே கிடையாது. அதுமாதிரி மதுரை பகுதியிலையும் 64 திருவிழாக்கள் நடக்குதுன்னா சிவபெருமான் திருவடி படாத இடம் கிடையாது. கண்டிப்பாக போகிறோம். சிவபெருமான் திருவடி போட்டி போகும் பார்க்கணும். என்னைக்கு நீங்கள் போகிறீங்க? ஒரு வாரத்தில் போயிருவீங்களா? அதுக்கப்புறம் கூட்டம் வந்துடுவீங்களா? எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு அங்கிட்டு வருவீங்கல்ல, என் மகன் அங்கிட்டு இருந்த மாதிரி அந்த பக்கம் நீங்கள் எந்த கோயில் போனாலும் வந்துடுவோம். அன்றைக்கி நாங்கள் அங்கே வந்து ஆமாம், அது மாதிரி வருவீங்களா? சரி, மதுரைக்கு வந்து வந்துடுவீங்களா? இங்கே அரியலூர் கட்டுக்குள்ள கோயில் கூட அந்த சிவன் கோயிலும் கூப்பிட்டு போயிட்டேன். அப்படியா? இங்கிட்டுள்ள கோயில் வரல. இன்னும் மதுரைக்கு நீங்கள் போனது இல்லையா? மதுரை போயிருக்கோம். மதுரை போயிருக்க சுற்றி இருக்கோம். புராணம் அங்கே போய் ஒரு நாள் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். வாய்ப்பு இருந்தால் இது அமாவாசைக்கு இந்த ஆடி அமாவாசை இருக்கு. ஆடி அமாவாசைக்கு 3 வருஷம் போயிட்டோம். திருவையாறு போயிட்டீங்களா? கைலாய காட்சி பார்த்துட்டோம். அங்கேயும் போயிட்டோம். சிதம்பரத்தில் திருமஞ்சனம் நடக்கும். அது ஆடி திருமஞ்சனம் அது முதனாலே போய் தங்கி வந்து 2 வருஷமாக போயிட்டு இருக்கோம். சரி, பார்ப்போம். மதுரைக்கு சாமி கூட்டிட்டு போகிறோம் பார்ப்போம். அது வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும். இப்படி போயிருக்கோம் கண்டிப்பாக சாமி கூட்டிட்டு. அப்படி அவர்கள் காண கிடைக்காத வழியை வந்து வழியை வந்து ஆட்கொள்கின்றார்கள் சொன்னால் வான் வலித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அப்படின்பாரு மாணிக்கவாசகர். அவர்களெல்லாம் படிச்சுட்டான். தேவர்களையும் ஒதுக்கி விட்டுட்டு இந்த மண்ணுலகத்தில் உள்ள உயிர்களுக்காக அருள்பாலிப்பதற்காக சிவன் பண்ணவனாராம். அவர்களை ஒதுக்கி விட்டு மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். வள்ளல் அப்படின்னா யாரை பிடிக்கும்? ஏன் அப்படின்னா அவர் வந்து கருணாமூர்த்தி. யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. வேண்டத்தக்கது அறிவோயும் வேண்ட முழுதும் தருவோயும் எல்லாம் கொடுக்கக்கூடிய பெருமாள். அதனால் அவருக்கு பேர் வள்ளல். வள்ளலாரின் கண்ணனர் வாழ்க்கையின் மன்னவனாக இருக்காரு சேக்கிழார் சொன்னார். அப்படிப்பட்ட சுவாமி. அப்படி அவர்கள் எல்லாம் காண கிடைக்காத கடவுள் யாவராலையும் காண முடியாது. இப்பேற்பட்ட அசுரர்களாக இருந்தாலும் சரி, அரக்கர்களாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, முனிவர்களாக இருந்தாலும் சரி, முக்திக்கு உழன்று முனிவர்களாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பக்தி கடலுக்குள் பதித்த வரஞ்சோதி தித்திக்குமா பாடி தெல்லேனம் கொட்டோமா அப்படிங்காரு மாணிக்கவாசகர். முக்திக்கு உழன்று முனிவர் ஆளாளுக்கு ஒவ்வொரு முனிவர்களும் தவ கிடக்காம சாமி பார்க்கறதுக்கு சிவபெருமான் இவருக்கு எளிமையாக வந்து இவர் வழியை வந்து ஆட்கொண்டாரா மாணிக்கவாசகர். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. ஏன்னா அவர் ஞானத்தின் ஞானமாக திகழ்ந்தார் மாணிக்கவாசகர். அப்படி என்று சொல்லி நம்ம இன்றைக்கி என்ன செய்வோம், புராணத்துக்கு சிந்திக்க ஆரம்பிச்சோம். வாத ஊழியருக்கு உபதேசித்த புராணம். முதல்ல திருவாத ஊர் எப்படி வந்துச்சு?
அந்த ஊருக்கு பாருங்க திருவாத ஊர். எதனால் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, சனி பகவான் இருக்கு அப்படிங்க, அவருக்கு வந்து கால் ஒரு ஊனமாகும். சனி பகவான் இது நமக்கு அவர் வந்து முடக்குவாதம் ஏற்பட்டதுனால அவர் வந்து இங்கே வந்து வழிபாடு செஞ்சு அந்த வாதத்தை போக்கிய காரணத்தினால் அதுக்கு வாத ஊர் என்று பேர். யாருக்கு? சனி பகவான். யார் அது அதான் மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் தான். அந்த ஊர் எப்படி வந்துச்சுன்னு அவர் சனி பகவான் வந்து அந்த தன்னுடைய முடக்குவாதத்தை தீர்த்து வந்து சாமி வழிபாடு செய்து அந்த வாதத்தை தீர்த்த காரணத்தினால் அதற்கு வாத ஊர் என்று பேர். திரு என்பது அடைமொழி கொடுத்து திருவாத ஊர் என்று பெயர். சரிதானே? அதுபோல் நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக மெய்ப்பொருள், அதாவது சாமிக்கு அங்கே என்ன பேர் அப்படின்னா திருமறைநாதர் என்று பேர். மறையல்னா வேதம்னு அர்த்தம். வேதத்தில் உள்ள பொருள்கள் ஆகிய உட்பொருள் என்னென்னா மெய்ப்பொருள். அந்த வேதத்தின் உட்பொருள் ஆகிய மெய்ப்பொருளை வாதம் செய்து வாதிட்டு அந்த உட்பொருளை சொன்னதுனால அதுக்கு என்ன பேர்? வாத ஊர் என்றும் பேர். வேதத்தில் நிறைய முன்னாடிலாம் சண்டைலாம் வந்துச்சு. அந்த உட்பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த உட்பொருள் என்னதுன்னா சாமி தான். வேதத்தின் உட்பொருள் என்ன? பஞ்சாட்சரம் தான் வரும். அதனுடைய உட்பொருள் வாதிட்டு அதை வென்றதுனால அந்த உட்பொருளினுடைய உட்பொருள் அந்த வேதத்தின் உட்பொருள் எனது பஞ்சாட்சரம் என்கின்ற அந்த இதை வாதம் செய்து அதை நிரூபித்த காரணத்தினால் அதுக்கு வாத ஊர் என்று பெயராச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதுதான் உண்மையான காரணம். ஆனாலும் சனி பகவான் வந்து இங்கே வந்து வழிபாடு செய்து தன்னுடைய வாதத்தை முடக்குவாதத்தை தீர்த்த காரணத்தினாலும் இதுக்கு வாத ஊர் என்று பெயராச்சு. சரி, அந்த வாத ஊரில் ஒருவனை பற்றிய வறுமையையும் அவனால் பிறருக்கு ஆகும் பயனையும் ஆராய்ந்து வழங்குவது போல வயல், குளம், ஏரி முதலிய நீர்நிலைகளை நிரம்பச் செய்து அதனால் அறத்தினை பெருக்கி உலகினை சூழ்ந்துள்ள பெருங்கடல் ஒருவருக்கேனு பயன்படாத உவர் நீரை உடையது. நிறைய நீரை கொண்டதான் அந்த திருவாரூர். நிறைய நீர்நிலைகளை நிரம்பச் செய்து அதனால் அறத்தின் பயனை பெருக்கி உலகத்தில் சூழ்ந்த பெருங்கடல் ஒருவருக்கேனு பயன்படாத உவர் நீரை உடையது. பயன்படாத உவர் நீர்நிலைகள் நிறைய இருக்குது. பெருங்கடல் அங்கே வந்து கடல் கிடையாது. இது அவங்களுக்கு வாதூர் என்ன கிடையாது, பெருங்கடல்லாம் கிடையாது. ஆனால் நீர்நிலைகள் இருக்குது. நீரினுடைய வைகை ஆற்றின் கரையில் வாதவூர் என்னும் ஒரு திருப்பதி உள்ளது. அங்கே என்ன ஊர் இருக்குது? அந்த வைகை ஆற்றின் கரையில் திருவாதவூர் என்கின்ற தலம். உடலிருந்து நீங்காத உயிர் போல் அந்த நகர் முழுவதும் திருவிழாக்கள் நீங்க அப்படின்னா அங்கே இருக்கும். வீடுகள் அனைத்திலும் விருந்துகள் நடக்கும். திருவிழாக்கள் நீங்க அப்படின்னா திருவிழாக்கள் நடக்கும். வீடு மகிழ்ச்சியை ஊட்டும் பிள்ளைகள் நீங்க அப்போ பிள்ளைகள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். பாடசாலையில் எங்கும் வேதங்களின் ஒளிகள் ஒளியா அப்படின்னா ஒளியாமல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நாடக சாலைகள் எங்கும் மத்தள ஒளிகள் ஓயா அப்படின்னா ஓயாமல் இருக்கும். அங்கே எந்த நேரமும் மத்தளங்களும் திருவிழாக்களும் இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்துருக்கு. இப்போ ஒரு திருவிழா கூட நடக்காத சந்தேகமாக இருக்குது. அப்படி போய்கிட்டு இருக்கு திருவாதூர். அந்த ஊருடைய தன்மையை பற்றி சொல்கிறாங்க. இவ்வாறு வளம் நிறைந்த திருவாதூரிலே அமாத்தியர் மரபினில் அரிய வேத நெறியும் சிவாகமத்துறையும் விளங்கவும் திருமால் வஞ்சனையினால் இட்ட புத்த மத இருள் சிதறி ஓடவும் சிவபெருமான் திருவருளால் இளைஞாயிற்றை ஒத்த ஒருவர் வந்து அவதரித்தார். இப்போ என்ன சொல்கிறாரு? அதில் அமாத்தியர் மரபு அப்படின்னா அந்த அமாத்தியர் யாருன்னா அமைச்சு தொழில் பூண்டு வரும் ஒரு குடியினர். அவங்க எங்கே இருப்பாங்கன்னா பெரும்பாலும் நேபாள பகுதியில் தான் இருப்பாங்க. அந்த அமாத்தியருங்கிற அந்த குடியில் உள்ளவங்க அவங்க இங்கே வந்து வழிபாடு இங்கே வந்து என்ன செய்ய இது தொழிலுக்காக வந்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் வந்து தொழில் புரியாங்க. இப்போ அடிக்கடி ராஜபத்திலேருந்து இங்கே வந்து தொழில் புரிய இல்லை. அது மாதிரி அவங்க நேபாள தேசத்துலேருந்து வந்து இங்கே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமாத்தியர் மரபில் வந்தவர் தான் மாணிக்கவாசகர். அவங்க அப்பா எப்படின்னா வேதநெறியும் சிவாகம தொழிலும் கரை கண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு துறையில் வந்து இவர் பிறந்திருக்காரு. ரெண்டாவது திருமால் வஞ்சனையினால் இட்ட புத்த மத நெறி இருள் சிதறி ஓடவும். இப்போ இவர் எதுக்காக பிறந்திருக்காரு? இந்த புத்த மதமே யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா திருமாலால் தான் உருவாக்கப்பட்டது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த மூவரும் வந்து முப்புறம் எரிக்கும் போது 3 அசல்களில் எல்லாரும் அந்த கோட்டையில் எல்லாரும் சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முப்புறத்தில் தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டையில் எத்தனையோ அசுரர்கள் சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் சிவ பூஜை பண்ணிட்டு என்ன செஞ்சாங்க? தேவர்களுக்கு துன்பம் விளைத்தாங்க. அது தப்பு தானே? சிவ பூஜை பண்ணால் என்ன செய்யணும்? உயர்வை தானே பார்க்கணும். ஆனால் அசுரர்களுக்கு துன்பம் கொடுத்தாங்க. உடனே அசுரர்கள் துன்பம் தாங்க முடியாமல் சிவபெருமான்கிட்ட போய் என்ன பண்ணாங்க? முறையிட்டாங்க. சாமி என்ன பண்ணாரு? நீங்கள் கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்கப்பா பண்ணாங்க. மறுபடியும் துன்பம் தாங்கம்மாவும் சாமிக்கிட்ட வந்தாங்க. சாமியை துன்பம் தாங்க முடியும்.
ஏன்னா தேவர்கள் வந்து பொறுமையாக இருக்க மாட்டாங்க. சாமிகிட்ட வந்து முறையிட்டாங்க. அப்போ சாமி என்ன பண்ணார், புத்தரை தான் இது திருமலை தான் பார்த்தாராம். அவர் உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவர் என்ன செய்யார், புத்த மத குருமார் மாதிரி வேடம் போட்டுக்கொண்டு அவர்கிட்ட போய் என்ன சொன்னார், கடவுள்லாம் ஒன்று கிடையாதுங்க, நீங்களே கடவுள், உங்களுக்கு நேர் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களை உயர்த்தி பேசி அவர் புத்த மத ஒரு நெறியை கொண்டு வந்து உடனே அவர் அந்த மாதிரி ஏற்பட்டதும் உடனே எல்லா அசுரரும் பூஜையை கைவிட்டாங்க. ஆனால் அப்படி கைவிட்டதுன்னு 3 பேர் மட்டும் என்ன செஞ்சாங்க, விடாமல் சொல்லுவாங்க. அவங்க யார், கமலாசன், தாராசன், விக்கிமாலி என்கின்ற 3 பேர் மட்டும் விடாமல் பூஜை பண்ணாங்க. மற்றவர்கள்லாம் கைவிட்டாங்க. கைவிட்டதும் உடனே சாமி சிரிச்சாங்க. சிரித்த மாத்திரத்தில் அந்த முப்புறம் இருந்தது. முப்புறம் அந்த 3 கோட்டை எரிக்கும்போது அவங்க எல்லா அசுரர்களும் இறந்தார்கள். ஆனால் அந்த 3 மட்டும் இறக்கலை. அவங்க வந்து சிவபூஜை பண்ணி கொண்டு இருந்த காரணத்தினால் அவர்கள் இறக்கலை. அவர்களில் 2 பேர் எங்கே வந்தாங்க, சாமிக்கு 2 துவார பாலகராகவும் முதல் குடமலா நந்தியாகவும் வந்தாங்க. அந்த குடமலா நந்தி தான் மறுபடியும் யாராக வராரு, மாணிக்கவாசகர் பெருமானா வராரு. அந்த இதில் சொல்லுவார் ஒரு பாட்டில், நந்தியை ஒரு பாட்டில் கூட நந்தி இது உன்னுடைய வாசகனாக்கினாய் அப்படின்னு கூட வரும் அந்த பாட்டில். அப்படி அவர் வந்ததாக வரலாறு இருக்குது. எத்தனையோ புராணங்கள் இருக்குது. திருப்பெருந்துறை புராணம் இருக்குது, திருவசமங்கை புராணம் இருக்குது, அதே மாதிரி வாதவரடிகள் புராணம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு சொல்லப்படும். அப்படி அந்த புத்தநெறி உருவாக்குனது யார், திருமலை தான். வஞ்சனையினால் எதுக்காக அப்படின்னா அவங்க சிவபூஜையை கைவிடுவதற்காக அவங்க போய் இறங்கினார், இந்த மதத்தை போய் பரப்புனார். அதுக்கப்புறம் அவங்க பூரா அதை கடைபிடிச்சதும் உடனே சிவபெருமானை மறந்துட்டாங்க. இந்த 3 மட்டும் விடாமல் சிவபூஜையை செய்து கொண்டே இருந்தார். அதனால் அவர்களுக்கு சிவபெருமான் அருள் செய்தார். அப்படிப்பட்ட அந்த புத்த மதத்தை உருவாக்குனாரா. இப்போ அந்த மதத்தை உரட்டி ஓட்டுவதற்காக வந்து அவதரித்தவர் தான் யார், மாணிக்கம். ஏன் அப்படின்னா கடைசி சிதம்பரத்தில் வச்சு யாரை விழுறாரு, புத்த மத தலைவரை தான் என்ன செய்கிறாரு. அவங்க கேட்ட கேள்விக்கு பூரா பதில் சொன்னார். அவர்களெல்லாம் விரட்டி ஓட வச்சாரா. அப்படி ஓடினவங்களாம் எங்கெங்கெல்லாம் போயிட்டாங்க, இலங்கைக்கு பாதி பேர் ஓடிட்டாங்க, பாதி பேர் ஜப்பான் ஓடிட்டாங்க. அங்கே தான் அந்த மதம்லாம் இப்போ இருக்குது. புத்த மதம்லாம் எங்கே இருக்குன்னா இலங்கைக்கு போது முக்கால்வாசி புத்த மதம் தான் இருக்குது. அப்படின்னு போயிருந்தில்ல, இந்த பஞ்சஈஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் புத்தர் படம் சிலைகள் தான் இருக்குது. அது மாதிரி நம்ம எத்தனை படத்தில் பார்த்துருப்போம். ஜப்பான் உலகம் விட்டு வாலிபரில் எம்ஜிஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அந்த படத்தில் அப்படியே இருக்குங்க. நீங்கள் சொன்ன விஷயம் அப்படியே ஜப்பானில் இருக்குது சொல்கிறது. அந்த மதங்கள்லாம் அந்த டைமில் ஓடி விரட்ட வச்சிட்டார் நம்ம மாணிக்கவாசகர். அது மாதிரி சமண மதத்தை விரட்டி ஓட வைத்தது ஞான சம்பந்த பெருமானும் அப்போ சம்பந்தம். அவங்க தலை தூக்கி இருந்தாங்க. அவங்க இப்போ பாதி பேர் பாடலிபுத்திரம்னு அவங்க உருவாக்குற நகரம் தான், சமணர்கள் உருவாக்குற நகரம் தான் பாடலிபுத்திரம். இந்த கழுகுமலையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்க வாழ்ந்துருக்காங்க. அது மாதிரி மதுரையில் யானமலை இங்கெல்லாம் அவங்க நிறைய வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஞானத்திற்கு அடித்து துரத்துனதும் வாதில் வென்று அவர்கள் அனல்வாதம் புனல்வாதம்லாம் வென்று அவங்க அத்தனை பேர் 8000 பேர் சமண மதக்காரங்கள்லாம் கழுகு மரத்தில் ஏற வச்சு அவங்க பாதி பேர் அழிஞ்சாங்க, பாதி பேர் ஓடிட்டாங்க. இதான் இப்படி எப்பயுமே தலை சிறந்த சமயம் எது அப்படின்னா சைவ சமயம் மட்டும்தான். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறு இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசமும் உயிரை தரச் செய்த 4 குற்றால் உயிர் தெரியும். அப்போ மதம்னா என்ன மதம், இந்து மதம். இந்து மதம்னால எது சமயம், சைவ சமயம் தான். சைவ சமயத்துக்கு மேலே ஒரு சமயம் கிடையவே கிடையாது. அந்த இது லைட்டை வைங்க அடிச்சிருக்கு, அது எடுத்துகிட்டே இருக்கும். அது ஒன்று செய்யலாம். நீங்கள் எனக்குள்ள கூட வச்சுருங்க. இங்கே எனக்குள்ள வச்சா தெரியுமா, இல்லை எனக்கு இங்கே வைங்க. இப்போ இது புக்குக்கு வாங்க தெரியுதா பாருங்க, தெரியுதா, அது தெரியுதா பாருங்க, அது தெரியுதா, அப்போ முகத்துக்கு அவனுக்கு வச்சா தெரியுதா, நான் உட்காந்துக்கிறேன். தெரியுதா, இப்போ தெரியுதா, ஓகேவா. அப்போ மதங்களை சைவ சமயம் உயர்ந்த சமயம், அது யாரால் உருவாக்கப்பட்டது, சிவபெருமான் ஒருவாராலே உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சமயம் சைவ சமயம். அதுக்காக பாடுபட்டவர்கள் அந்த 4 பெருமக்கள். அதனால தான் அவங்க சமயக்குறவர்கள் என்று பெயர். சமயக்குறவர்களுக்கும் சந்தான குறவர்கள் தனியாக இருக்காங்க, அவங்க 4 பேர் தனியாக இருக்காங்க. அதுலேயும் அகச்சந்தான குறவர்கள் புறச்சந்தான குறவர்கள் 4 பேர் இருக்காங்க. இப்போ
இந்த சமயத்தை பரப்புவதற்காக வந்தவர்கள் தான் திரு ஞானசம்பந்த பெருமான், திரு நாவுக்கரசர் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அடுத்து மாணிக்கவாசகர் பெருமான். இவர் தான் சமண சமயத்தையும் புத்த மதத்தையும் எல்லாத்தையும் சாக்கிய மதத்தையும் எல்லாத்தையும் ஓட்டி இருக்கிறவர்கள். அப்படி சிவபெருமான் திருவருளால் இளஞாயினை ஒத்த ஒருவர் வந்து அவதரித்தார். யாரு? மாணிக்கவாசகர் பெருமான். அவருக்கு பேர் என்ன பேர்? பாதவூரர் என்று பேர். அவருக்கு திருவாதூர் என்ற பிள்ளை திருநாமம் இட்டனர். அதன் வேத முறைப்படி காண தேவன் முதலிய மற்ற சடங்குகள் எல்லாம் நிறைய பெற்று இளம்பெறை வளர்வது போல வளர்ச்சி அடைந்தார். வேத முதலான 64 கலைகளையும் 16 வயதளவிலே கற்றுணர்ந்தார். மாணிக்கவாசகர் என்ன பண்ணாராம்? வாத வழியாக வழங்கக்கூடிய மாணிக்கவாசகர் 16 வயதிலே 64 கலைகளையும் கற்றார். அப்போ ஒரு கலையும் விடலை, எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தெடுத்தார். இப்போ கண்ணபுராணர் எத்தனை காலம் தெரிஞ்சிருந்தாரு? அவர் கண்ணபுராணர் வேடனா இருக்காரு. அவர் எப்படி எல்லா கலையிலும் கற்றுப்பாரு? அப்போ எல்லா கதை நிறைய கேட்டுருக்கீங்க. அவரை 64 கலைகளையும் அவரும் கற்றுவதான். அதான் கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் கடியேன் அப்படின்னு சுந்தரம் சார் சொன்னார். அப்படிப்பட்ட அத்தனை கலைகளையும் கற்றவர் கண்ணப்பனாயினார். அதே போல் இங்கே மாணிக்கவாசகர் பெருமான் 64 கலைகளையும் கற்று அதில் தேர்ந்து காரணத்தினால் வாதனுடைய கல்வி திறமை முதலியவற்றை அறிந்தவர் போய் சொல்ல அறிவத்தன பாண்டியன் அதனை கேட்டு அவரை தன்பால் வரவழைத்து உள்ளம் மகிழுமாறு பல வரிசைகளை அளித்து சிறப்பு செய்து அமைச்சர் பதவியினையும் அளித்தார். உடனே அவருக்கு என்ன பதவி கொடுத்து அவரை முதலமைச்சர் பதவி கொடுத்து அவரை எப்பயுமே வந்து முதலமைச்சர் வந்து அமைச்சர்னா என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, ஒரு குடிமக்கள் இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா அரசர் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் முக்கிய காரணம். ஏன் அப்படின்னா அரசர் தீமை வழிக்கு போகாத ஒரு வழிக்கு ஈடுபடுத்துவது யாருன்னா அமைச்சர் தான் செய்ய முடியும். ஏற்கனவே சேக்கில சாமிகள் என்ன பண்ணாரு? அவர் அமைச்சர் இருந்தார். மன்னன் எப்படி போனார்? தவறான வழியில் போனான். அனபாய சோழன் கற்க வேண்டிய நூலை கற்காம சீவக சிந்தாமணி இந்த மாதிரி நூலை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தான். காம நூல்களாக எடுத்து படிச்சுட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணாரு? திருத்தினார். யாரு? சேக்கில சாமி திருத்தினார். திருத்து அவகதை இதுவாயின் சிவகதை எது அப்படின்னாரு. யார் சொன்னா? சேக்கில சாமியை பார்த்து அனபாய சோழன் கேட்டான், இந்த அவகதை எதுக்கு படிக்கிறீர்கள் என்று கேட்டான். உடனே அவகதை இதுவாயின் சிவகதை எது அப்படின்னாரு. உடனே 63 நாயன்மார்களுடைய அந்த இதை எடுத்து காமிச்சு, அப்புறம் மன்னன் திருத்தி, அதுக்கப்புறம் அவர் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரிய ஒரு பாட்டு பாடி, அதுக்கப்புறம் 63 நாயன்மார்களுடைய சரிதத்தை விரித்து வைத்து சிதம்பரத்தில் அதை அரங்கேற்றம் செய்து சிறப்பு செய்யும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அமைச்சர்களுக்கு எப்பயுமே ஒரு மிகப்பெரிய கடன் இருக்கு. மன்னர் தவறான வழியில் போகாமல் இருப்பதை தடுப்பதற்கு அமைச்சர் ரொம்ப முக்கியம். அப்படியே அமைச்சர் அரசனிடத்து தீய ஒழுக்கங்களை காணில் இடுத்துரைத்து நன்னெறியில் செலுத்துதலால் கண்ணும் தெய்வத்தால் வரும் இடையூறுகளை சாந்தியாலும் மக்களால் வரும் இடையூறுகளை சாமி முதலிய உபாயங்களாலும் போக்குவதால் கவசம் போல விளங்குவோர் யாருன்னா அமைச்சர்கள். மக்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பவர் யாரு? அமைச்சர்கள். அமைச்சர்கள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். இது அவங்களுக்கு அமைச்சர்களுக்கு ரொம்ப முக்கியம். அரசனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாவல் யாரு? அமைச்சர். அப்படிப்பட்ட அமைச்சரை அவர் என்ன பண்ணார்? அமைச்சர் பதவியை கொடுத்து அமர வைத்தார். என்ன பண்ணது? அறிவர்த்தன பாண்டிய மன்னர். நம்ம போனோம்ல, அங்கே இருந்தார் அறிவர்த்தன பாண்டியன். இந்த பக்கம் அறிவர்த்தன பாண்டியன் இருந்தார், இந்த பக்கம் சிவபெருமான் குதிரையில் இருந்தார். பார்த்தீங்களா எப்படி இருந்தது? அருமையாக இருந்தது. இந்த மாதிரி நினைச்சா கூட அடுத்து நம்ம எப்போ போவோம் நம்ம சொல்ல முடியாது. அடியே 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போகிறது அதுக்கு இப்போ தான் போயிருக்கு. ஏன்னா சாமி அழைச்சா தான் நம்ம போக முடியும். திரும்ப பார்ப்போம். இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா அவர் வந்து அழைச்சார். நம்ம விருப்பப்பட்டோம், உடனே சிவபெருமான் வாங்கப்பட்டார். நம்ம விருப்பப்பட்டால் சிவபெருமான் அந்த இடத்துக்கு போய் நம்ம இது பண்ணுறோம். அப்படி அறிவர்த்தன பாண்டிய மன்னன் அவரை அழைத்து அமைச்சர் பதவியை கொடுத்து திருவாதூர் படைக்கலை பயிற்சி முதலான உணர்வு நூல்களையும் மனுசாத்திர முதலிய நீதிகளையும் ஐயம் திரும்பி நீங்க முற்றும் கற்றுணர்ந்தார். அதனால் அவரை மற்றைய மந்திரிமார் எல்லாரிலும் சிறந்து முதல் மந்திரியாக திகழ்ந்தார். ஒருவருக்கு சொல்லுதற்கரிய பல்வேறு தீவுகளில் செங்கோல் செலுத்தும் மன்னரும் தாங்கள் தங்கள் நாட்டில் உள்ள அரிய பொருட்களை அனுப்பி பாண்டியருடன் நட்பு கொண்டு வாழுமாறு வாதூர் அமைச்சர் செய்து அறிவர்த்தன பாண்டியனுக்கு கண்களாகவும் கவசமாகவும் விளங்கி உலகம் முழுவதையும் தன் திரையினை போல கருதி வெண்கொற்ற கொடை நிழலில் உலகத்தை காத்து வந்து அலட்சி கொடுத்தார். அறிவர்த்தன பாண்டியன். ஏன்னா நல்ல அமைச்சர் கிடைச்சிட்டாங்கன்னா அரசருக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு போனேன்.
ஒரு அரசன் வந்து என்ன பண்ணார், எல்லாருக்கும் ஒரு விதை கொடுத்தாரு. இந்த விதை உங்களுக்கு சொல்லிடலாம் இந்த சொல்லலையா? அமைச்சர் என்ன பண்ணார், அரசருக்கு தெரியல, ஆனால் அமைச்சர் வந்து ஐடியா கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா தன்னுடைய மகளை நல்லா தன்னுடைய மகளை திருமணம் முடிப்பதற்காக ஒரு பொய் பேசாத ஆள் வேணும், எல்லாத்துலேயும் நியாயமாக இருக்கணும், பொய் பேசக்கூடாது, உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அரசு. அப்போ அதுக்கு ஐடியா கொடுத்தது யாருன்னா அமைச்சர் தான் கொடுத்தாரு. நீங்கள் என்ன செய்யுங்க, முளைக்காத விதையை எல்லாத்துக்கும் கொடுங்க, மக்களை பூரா வரவழைங்க. விதைக்காத பூவே முளைக்காத விதைய எல்லாருக்கும் கொடுங்க, என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு அமைச்சர் சொல்ல உடனே அரசு என்ன பண்ணாரு, தண்டரா போட்டு எல்லாத்துக்கும் விதையெல்லாம் கொடுத்தாச்சு. யார் பூ கொண்டு வராங்களோ, இதை விதைக்க வைத்து பூவை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் முடிக்கின்றேன் என்று சொன்னார். உடனே எல்லாருக்கும் அரசியை முடிக்கணும்னு ஆசைப்பட்டு முளைக்காத விதையை புதுசாக இவங்களே ஒன்றை கிரியேட் பண்ணி ஆளாளுக்கு எல்லாருமே பூவை கொண்டு வராங்க. அனைவருமே விதை கொடுத்த எல்லாருமே கொண்டு வராங்க. அதில் ஒருத்தர் மட்டும் வச்சு பார்க்காரு, விதை வரவே இல்லை. என்னடா இது வரவே இல்லையே, பூவே வரமாட்டேங்க அப்படின்னு உண்மையா எல்லாரும் அந்த கூட்டத்தில் வரிசையினாங்க. ஒரு ஆள் மட்டும் பூவே கையில் வச்சிருக்காரு. வாங்க உட்காந்து. இவர் ராஜா பார்த்தாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பூவே இல்லாத ஆள் இருந்தாங்க, அவரை கூப்பிட்டாரு. என்னாச்சு, எல்லாரும் பூ கொடுத்துருக்காங்கல்ல, உங்களுக்கு என்னாச்சு ராஜா? அதை ஏன் கேட்குறீங்க ராஜா? எனக்கு ராசியே இல்லை ராஜா. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை ராஜா, நானும் எவ்வளவோ வச்சு பார்த்தேன், இந்த விதை முளைக்கவே மாட்டேங்குது, எனக்கு நேரம் தெரியல ராஜா அப்படின்னாரு. அப்படி உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, இவனை கூப்பிட்றான், என் மகளை வர சொல்லுப்பா அப்படின்னா. ஓ, என் மகளை உனக்கு தான் அப்படின்னாரு. இவருக்கு பக்கம் ஆகி போச்சு. ஆகா, என்ன ராஜா சொல்கிறீங்க? ஆமாம், நான் கொடுத்த விதை வந்து முளைக்காத விதையை கொடுத்தேன், அத்தனை பேர் போய் சொல்லி வேற எங்கேயோ இருந்து பூவை கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் நீ உண்மையாக இருந்ததுனால உனக்கு தான் என்னுடைய மகளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ உண்மையாக இருந்தால் என்ன கிடைக்கும்? அரசியே கிடைக்கும். அதே மாதிரி சாமிக்கு நம்ம உண்மையாக இருந்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். இது அவங்களுக்கு சாதாரண உலக மக்களுக்கே எப்படி அப்படின்னா, இறைவன்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கணும்னா சிவபெருமான் எல்லாம் செய்யும். கேட்டால் காட்டாதவெல்லாம் காட்டி, பின் சிவம் காட்டி, தாழ்த்தா மலைகள் காட்டி, எல்லாத்தையும் நமக்கு காட்டுவார். நம்ம எங்கே போகணும்னு நினச்சா நாங்கள் கொண்டு போய் நிப்பாட்டுவோம். சாமி அடியில் கையில் போகணும்னு நினச்சி கூட பார்க்கல, கொண்டு போய் நிப்பாட்டினாரு. நினச்சேன், அடியில் விருப்பப்பட்டேன், உடனே அங்கே போய் நிப்பாட்டிட்டேன். இது அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறோமோ நம்மளை சென்று அப்படி எல்லா கலைகளையும் சிறந்து விளங்கினா அரசருக்கு பக்கபலமாக இருந்தார் அமைச்சராக வழங்கக்கூடிய திரு வாதவூர் அடிகள். இங்கே வாதவூர் அரசியல் நடத்தி வாழும் நாளிலே இது உண்மை பொருள், இது பொய்மை பொருள் என்று உள்ளபடி பகுத்தறியும் உணர்ச்சி அவர் உள்ளத்திலே தோன்றியது. இம்மை மறுமை இன்பங்களில் வெறுப்பு கொண்டு மனை தூய்மையுடையராய் வீட்டினரையிலேயே ஆராய்ச்சி பண்ணி வீட்டினரே என்னது, சிவபெருமானுடைய திருவடியை இந்த பெருமை எப்படி அடையுது அதை பற்றிய சிந்தனை. எது உண்மை பொருள், எது நிலையுடைய பொருள், எது ஒருத்தர் நல்லா படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் உண்மையிலே நல்லா படிச்சிருக்காரு அப்படின்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னா, எது நிலையுடைய பொருள், எது நிலையற்ற பொருள் அப்படின்னு உணர்வார். அப்படி நிலையுடைய பொருள் நிலையற்ற பொருள் என்பதை உணர்ந்து நிலையில்லாத பொருளை தள்ளிவிட்டு நிலையான பொருளை போய் என்ன செய்வார், பட்டி போடுவார். அவர் தான் உண்மையான படித்தவங்க. ஆனால் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, நிலையுடைய பொருளை விட்டுட்டு நிலையில்லாத இந்த உலக பொருட்களிலேயே பற்று வைத்து மறுபடியும் துன்பப்பட்டுக்கிட்டே கிடக்கும். இது நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் பொய்மை பொருளும் நமக்கு தெரியுது. ஆனால் நாம் அதில் தான் பற்று வைப்போம். நடந்து போயில அல்வா சுட போடுறாங்க, அல்வா ஆசையாக தான் இருக்கு, வாங்கி சாப்பிட்டு சோறு வந்துருமே பாருங்க, என்ன அப்படியே மதக்கும், தகன்னு என்ன மதக்கும், வாங்கி சாப்பிட்டு ஆசையாக இருக்கும். கேலிசின் கடைக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அந்த பகுதியில் போயிட்டோம்னா எப்படியாவது ஒரு 100 அல்வாயை வாங்கலாம் அப்படின்னு வந்துடும். அப்படிங்கிட்ட செட்டியார் கடைக்கு இங்கே வந்தோம்னா உணவு கூட போட்டுட்டு இருப்பாங்க. உடனே என்ன ஒரு 10 வடையை கட்டியா அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா நம்ம அந்த பொருள் மேலே பற்று வைத்ததின் காரணமாக மதிய நேரம் ஆயிடுச்சுன்னா உடனே அந்த கூட்டம் இருக்கும், இன்னைக்கு வாங்கிட்டு போய் வடையை சுட சாப்பிடணும். என்ன பூரா அப்படி தான் போகும். ஆனால் அந்த நேரத்தில் இன்றைக்கி நம்ம வெளியிடத்துலேயே போய் சாமியை போய் வழிபாடு செய்யணும். நல்ல தண்ணீர் இடங்களில் தண்ணீர் பூசி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாவது பஞ்சாயத்து சொல்லணும், சாமியை பற்றி அதிக நேரம் சிந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வராது.
அப்படிதான் வரணும். ஆனால் நமக்கு எப்படி வரும்? எவ்வளோ வடை வாங்கலாம், எவ்வளோ அல்வா வாங்கலாம், எவ்வளோ சுட சுட எங்கே இட்லி போடுறாங்க, எந்த ஹோட்டலில் நல்லா இருக்குது, அதை பற்றிய சிந்தனைகளாக தான் நமக்கு வரும். புரியுதா நமக்கு? ஏன்னா நம்ம அப்படி படிக்கிறோம், நாட்டுக்கு அடிமையாக. அதான் பஞ்ச இதுக்கும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, அடிமையாக. கண்ணுக்கு காது வெய்வாய் கண் மூக்கு செலுத்தி நம்ம என்ன செய்யணும், இறைவன்பால் செலுத்த வேண்டியதை தவிர உலகத்தின்பால் செலுத்தினோம்னா நமக்கு துன்பம் வந்துவிடும். டிவி பார்க்க ஆசையாக இருக்குது, கண்ணை கொண்டு போய் அங்கே விட்டோம்னு வச்சுக்கோங்க, இது அவனுக்கு கண்ணை கொண்டு போய் டிவியில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதிகமாக பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், கண்ணுடைய காதை கெட்ட விஷயங்களுக்காக கேட்கறதுக்கு பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, கடைசி என்ன ஆகும், காதில் ஒரு மிஷின் மாட்டேங்குது, உங்களுக்கு சரியாக காது கேட்க மாட்டேங்குது நினைக்கிறேன், நல்லா பாருங்க அப்படிவாங்க, மிஷின் எடுத்து மாட்ட வேண்டிய சொல்ல வந்துடும். அப்புறம் வாய் தேவையானது பேசணும், தேவையில்லாத பேசணும்னா எங்கேயாவது வாங்கி கட்டிட்டு வந்து முடிச்சுக்கிட்டு இருப்போம், வருத்தப்படுவோம் ரொம்ப. சார் இப்படி பேசிவிட்டோமே, இப்படி வசம் வாங்கிட்டோமே அப்படின்னு நினைச்சுவோம். இப்படி மை வாய் கண் மூக்கு செவியினால் நாம் அதன் மூலமாக என்ன செய்வோம், வருத்தமடைய நம்ம செய்யணும். அப்படி அல்லாமல் இந்த பஞ்ச இதை என்ன செய்யணும், நம்ம சிவபெருமானுக்காக என்ன சார் சும்மா சுத்தமாக அது கால் அடிக்கிறனால படியில் உட்காந்தீங்களா, உட்காரீங்களா சார்? எடுமா சரி சரி கொஞ்ச நேரம் என்ன சார். அப்படி அந்த நிலையுடைய பொருள் நிலையில்லாத பொருள் என்பதை அறிந்து அவர் கற்ற கேள்விகளில் தேர்ந்து விளங்கியதனால் நிலையான பொருள் சிவபெருமான் தான் என்பதை உணர்ந்தார். யாரு? மாணிக்கவாசகப் பெருமானாக விளங்கக்கூடிய திருவாதூர். நிலையான பொருள் சிவபெருமான் தான் உணர்ந்தார். ஏன்னா கற்ற கல்வி அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ நம்மளையும் கற்று தேர்ந்தெடுக்க வச்சிருக்காரு யாரு? சிவபெருமான். சிவபெருமான் தான் முழுமுதல் பொருள் நல்லா தெரிஞ்சு வச்சு. இன்னும் என்ன செய்யக்கூடாது, எல்லா கோயிலும் நம்ம போய் இருக்கக்கூடாது. எல்லா கோயிலையும் யாருக்கான சிவபெருமான் தான் இருக்காரு, அது வேறு விஷயம். இருந்தாலும் சிவபெருமான் தான் முழுமுதல் பொருள் என்பதை வந்து அப்படி வேறு யாரை பார்த்தாலும் இங்கே யாரை பார்க்கணும், சிவபெருமானாக பார்க்கணும். இப்போ குலதெய்வம் இல்லை போகிறீங்க, குலதெய்வம் யார்? சிவபெருமான் தான் குலதெய்வம். ஒரு பாட்டே சொல்லுவார் அப்படி சொன்னேன், குலதெய்வமாகவே அப்படின்னு. அப்போ எல்லாத்தையும் யாவது தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனால் தான் வருவர். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் என் வினையும் செய்யும். இவன் எல்லாம் நான் அறிந்து அருள் செய்வான் என்று அப்படிங்கிறது சாத்தம். அப்போ எல்லா தெய்வத்துக்குள்ளேருந்து யார் அருள் செய்கிறான்? சிவபெருமான். அமையப்படாத விளங்கக்கூடிய சிவபெருமான் தான் அந்த அருள் செய்யும். அப்போ நிலையான பொருளை உணர்ந்து அந்த வீட்டு நெறியை அடைய வேண்டும் என்று விரும்பினார் மாணிக்கவாசகர் பெருமான். அப்படி நினைத்து பௌத்தம் முதலாகிய புறச்சமய நெறிகளிலும் வேதங்களை தழுவிய அகச்சமய நெறிகளிலும் மனத்தின் மாசினை போக்கி இறைவன் திருவுருளை தெளிவுறுத்த மாட்டான். மற்ற சமயங்கள்லாம் எப்படின்னா இறைவனை அடையக்கூடிய நிலையை வந்து சொல்ல முடியாதான். ஏன்னா அவங்ககிட்ட விஷயம் ஒன்றும் கிடையாது. பௌத்த சமயத்தில், புத்த சமயத்தில், சமண சமயத்தில், மற்ற எந்த சமயங்கள்லையுமே வீட்டு நெறியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் அங்கே கிடையாது. அப்படி அதை தெளிவுறுத்தக்கூடிய ஒரு நூல் அங்கே கிடையாது. அதனால் சடமாகிய ஆணவ பிணிப்பு நீங்காது. இப்போ உயிரை பற்றியும் இறைவனை பற்றியும் நாம் கற்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாம் எப்படி இறைவனை போய் அடைய முடியும் யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த ஆணவ பிணிப்பு எப்படி நீங்கும்? நமக்கு ஆணவம் என்பது என்னது? யான் எனது என்கின்ற செருக்கு. எப்படி போகும்? இறைவனை போய் சரணாகதி அடையலைன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவ பிணிப்பு மாறுறதுக்கு சான்ஸே கிடையாது. அங்கே போய் இம்மையே உன்னை சிக்கனை பிடித்து எங்கிருந்து அருள்வதியே அப்படின்னு பிடிச்சிடணும். யார? சிவபெருமான பிடிச்சிடணும். நிலையான பொருள் எது? யாரு? சிவபெருமான். ஏன் அப்படின்னா எல்லா ஞானிகளும் பாடிய யாரை பாடிட்டாங்கன்னா சிவபெருமானத்தை பாடிட்டாங்க. அவர் ஒருத்தர் தான் அம்மையப்பராக இருக்காரு, அவர் ஒருத்தர் தான் ஜடாமுடி அணிஞ்சிருக்காரு, அவர் ஒருத்தர் தான் பெரியச்சந்திரன் அணிஞ்சிருக்கார், அவர் ஒருத்தர் தான் கங்கையை அணிந்திருக்கின்றார், அவர் ஒருத்தர் தான் பாம்பு அணிந்திருக்கின்றார், அவர் ஒருத்தர் தான் புலித்தோல் அணிந்திருக்கின்றார், அவர் ஒருத்தர் தான் யானை தொழியை குடிச்சு போடுறாங்க. எல்லாத்தையும் அந்த அந்த பராக்கிரமம் யார்கிட்ட அப்படி இருக்குன்னா சிவபெருமான் ஒருவர்கிட்ட தான் அந்த பராக்கிரமம். அதனால தான் சிவபெருமான கடவுள்னு நம்ம சொல்லுவோம். தென்னாளுடைய சிவனையே போட்டு என் நாட்டவர்க்கும் எல்லா நாட்டுக்கும் இறைவனாக இருக்காரு. நம்ம தென்னாடாகிய தமிழ்நாட்டுக்கு சிவன் என்கின்ற நாமம் தாங்கி வருகின்றோம். அதனால கடவுளுக்கு பேர் சிவன். பொதுப்படையாக சொல்லும்போது சிவம், ஒருவனே என்று சொல்லும்போது சிவன். கடவுள் எத்தனை? நிறைய இருக்குங்க, 1000. அவர் எக்கச்சக்கமாக இருக்காரு, ஏகப்பட்ட கடவுள் இருக்காங்க. அப்படின்னா என்ன ஆயிரும்? தப்பாக போயிடும். கடவுள் வந்து அது யாருன்னா சிவன். ஏன்னா
இப்போ வேற ஒன்று வேணாம், அவர் ஒருத்தர் குடும்ப குட்டியோடு இருந்து அருள் செய்கிறார். வேற எந்த தெய்வத்துக்கு அது உங்களுக்கு காப்பாற்றுறீங்களா? கிடையாது. நல்லா பாருங்க, குழந்தை குட்டியோடு இருந்து அருள் செய்யும். அப்படி எல்லாம் வல்லவர் சிவபெருமான் ஒருத்தர் தான். அதனால தான் நம்ம சிவபெருமான கடவுள். அது மாதிரி அவர் ஒருத்தர் தான் பூலோகத்தில் வந்து பாடல் எழுதியிருக்காரு. வேற எந்த தெய்வமாவது பாடல் எழுதியிருக்காரு? யோசிச்சு பாருங்க. மதிமொழி குடிசை மாடக்கூடல் பதிவு செய்யல ஒரு பாடலில் வரிசிறது அந்த பாட்டு. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சை தும்பி காமம் சொப்பாது கண்டது மொழியுமோ பயிலியது எளிய நட்பின் மயிலிய செறிய அறிவை கூந்தலின் அறியும் உழவோ நீ அறியும் போது அடியாருக்கு எஞ்சிட்டு அம்பளவன் கொற்றன் மொழியாருக்கு எழுதிய கைச்சீட்டு வரும் பெற்றான் சாம்பானுக்கு பணியும் விசை வேதமாக தீட்சி செய்து முக்தி கொடுக்க முறை சிவபெருமான் எழுதுனது. வேற எந்த நூலுக்கும் அப்படி சிறப்பு கிடையாது. வேற எந்த சமயத்துக்கும் அப்படி ஒன்று கிடையாது. கடவுள் வந்து புலத்தில் வந்து பாட்டு எழுதினாருன்னு எந்த நூலையும் கிடையாது. இதை வச்சாவது நம்ம என்ன செய்யணும்? அறிவை கொண்டு சிவபெருமான் தான் முழுமுதற்குள்ள நம்ம தெரியணும். இப்போ இந்த முழுமுதற் பொருளை தெரிந்து கொண்டு அந்த சமயத்துக்குள்ள என்ன சொல்லப்படுதோ அதில் விஷயத்துக்குள்ளே இறங்கி நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்க ஆரம்பிச்சணும். இல்லைன்னா என்ன ஆயிடும்னா காலம் ஓடி போயிடும். காலம் உண்டாகவே காதல் செய்து உயிர்மின் கருதறிய ஆழம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்தினேன். அப்படி முந்தி ஓட பார்க்கணும். சமயத்தை தெரிஞ்சாச்சு, சைவ சமயம். கடவுள் யாரும் தெரிஞ்சாச்சு, சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள். அப்போ அது சொல்லக்கூடிய சமயத்தில் என்ன சொல்லப்படுது? சரியகிரி யோகம் ஞானம். அந்த வழியை என்ன செய்யணும்? கடைபிடித்து ஓடக்கூடிய வழியை நாம் பார்க்க வேண்டும். இறைவனுக்கு உடலால் செய்யக்கூடிய தொண்டு, இறைவனுக்கு வாக்கால் செய்யக்கூடிய தொண்டு, இறைவனுக்கு யோகத்தால் மனத்தால் நினைக்கக்கூடிய தொண்டை செய்து ஞானம் பெற்று என்ன செய்யணும்? மோட்சம் அடையக்கூடிய வழியை நாம் பார்க்க வேண்டும். சரி, அப்படி வீடு பேறு அடைதல் இல்லையா? மற்ற சமயத்திலாம் வீடு பேறு அடையக்கூடிய நிதி இல்லை. அன்பு செய்து இறைவன் திருவுருளை பெற்ற அடியார்களை கண்டு ஏனையோருக்கு வீடு உருவை கிட்டது அரிது. அடியார்களை தவிர வேறு யாருமே சிவபெருமானுடைய திருவடியை அடைய முடியாது. மற்றவர்களுக்கு கிட்டுவது அரிதுன்னு சொல்லிட்டாங்க. மற்ற யாரும் வீடு பேறு அடைவதற்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. அவருடைய திருவுருளை பெற்ற அடியார்களை தவிர வேறு யாருக்குமே வீடு பேறு கிடையாது என்று மறைகள் கூறும். அவ்வேதத்தின் உண்மை பொருளின் தெளிவை எல்லாம் சத்திரிவாதம் அடைந்த பரிபக்குவம் உடையவர்களுக்கு தான் தெரியுமே தவிர, சத்திரிவாதம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்திரிவாதம் தெரியுமா? அருள் வீழ்ச்சி என்று பெயர். அதாவது ஒவ்வொருத்தருக்கு தகுந்தவாறு எப்படி இருக்குன்னா சத்திரிவாதத்தின் வகைகள் சிலவர் வந்து மந்தம், மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். முதல் இருக்கக்கூடிய நிலை மந்ததரம், கடைசி இருக்கக்கூடிய நிலை தீவிரதரம். சத்திரிவாதத்தின் வகைகள். இப்போ முதல் நிலை மந்ததரம் என்பது என்ன அப்படின்னா, நான் அடியில் வந்து முக்காவாசி நான் உலகத்திலே இருக்கேன், ஏதோ கொஞ்சம் நெஞ்ச நேரம் வந்து சாமி வந்து வழிபாடு பண்ணிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பகுதி சாமியும் முக்கால்வாசி உலகத்தில் இருந்தேன்னா, உலக சிந்தனையிலே இருந்தேன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மந்ததரம் என்று பெயர். புரியுதா உங்களுக்கு? அந்த நம்ம வந்து எந்த அளவுக்கு சாமிகிட்ட பக்தியாக இருக்குங்கிறது இந்த 4 வகையில் வச்சு கணக்கிட்டலாம். முதல் நிலை மந்ததரம் என்று பெயர். முக்கால்வாசி உலகத்துலேயும் கால்வாசி சாமிகிட்டையும் அனுபவிச்சோம்னா அதுக்கு பேர் மந்ததரம் என்று பெயர். பாதி உலகத்துலேயும் பாதி சிவபெருமான்டே அனுபவித்ததுன்னா அதுக்கு பேர் மந்தம் என்று பெயர். முக்கால்வாசி சாமிகிட்டையும் கால்வாசி உலகத்துலேயும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தீவிரம் என்று பெயர். முழுக்க சிவபெருமான்ட்ட மட்டுமே இருந்தது அப்படின்னா, உலகத்து மேலே சுத்தமாக பற்றே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பேர் தீவிரதரம் என்று பெயர். அந்த நெறியில் உள்ளவர் தான் மாணிக்கவாசகர். புரியுதா உங்களுக்கு? அந்த கடைசி நிலையாக இருக்கக்கூடிய சத்திரிவாதத்தின் கடைசி நிலையில் உள்ள தீவிரதரத்தில் இருந்தவர் தான் மாணிக்கவாசகர். புரிஞ்சா? அந்த சத்திரிவாத வகையில் அடைந்த பரிபோக்குவர்களுக்கு சிவாகமங்கள் உயிர்த்துணர்ந்தும் என்றும் மெய்த்துணர்ந்தோர் கூறுவர். அப்படிப்பட்ட பரிபக்குவ உடையவர்கள் சிவ ஆகமங்கள் கூறுவோம். வேத முடிவிலும் ஆகமத்தின் முடிவிலும் எழுதும் பொருள்களுக்கு தமிழ் வேற்றுமை இல்லை. அவற்றை வேற்றுமுடையவர்களாய் காட்டுகின்ற மாறுபாட்டினை ஒழித்து ஆனமலை கட்டினை போக்கி உடையவனாகிய தன்னையும் உடைவு பொருளாகிய என்னையும் அறிவிக்கின்ற ஞான வடிவனாகிய கருநாதன் வருவது எப்பொழுது என்று எப்போது சிவபெருமான் தன்னுடைய ஆனமலை கட்டினை நீக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்ணுறாரு? திரு வாதவடிகளாக வழங்கக்கூடிய மாணிக்கவாசகர் பெருமான் எந்த நேரமும் சிவசிந்தனையிலே இருக்கார். அமைச்சர் தொழிலையும் பண்ணிக்கிட்டே என்ன செய்கிறாரு? சாமியுடைய சிந்தனையிலே இருக்கார். குற்றமற்ற பேரன்பிற்கு எழுதி வந்துள்ளும் கருணையுடைய ஞானாசிரியன் அருளால் அன்றி இக்கொடிய பாசமாகிய கடலில் நூற்கேள்வியால் கடக்க எண்ணுதல்
கடலை மரக்கலத்தினால் என்று கையில் நீந்தி கடக்குவது கருதலை ஊக்கும் என்று இவ்வாறு எண்ணினார். எப்போ நம்ம இந்த பிறவி என்கின்ற கடலை நாம் தாண்ட போனோம் அப்படின்னு என்ன செஞ்சார்? ரொம்ப கவலையாக இருந்தார் மாணிக்கவாசகர். எந்த நேரமும் சாமிகிட்ட அன்பெல்லாம் வைக்கலையாம். மாணிக்கவாசகருக்கும் சிவபெருமான் மேலே அன்பு வைக்கலையாம். என்னங்க இப்போ தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அவர் மேலே தான் அன்பாக இருப்பான்னு சொன்னீங்க, அவர் அன்பு இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சந்தேகம். அவர் அன்பு வைக்கிற பேரன்பு வைத்தார். இது அவங்களுக்கு அன்புலேயே 2 இருக்கு, அன்பு பேரன்பு அப்படின்றது. என்ன அன்பு வச்சாரு? மிகுந்த அன்பு, இடையரா அன்பு. அதுக்கு நிறைய சொல்லலாம். மெய்யன்பு சொன்னார்ல, நாடகத்தான் அடியார் போல் நடித்து நான் நடுவி வீடத்துக்கு புரிந்துருவான் மிகப்பெருது விளைகின்றேன் ஆடகச்சியின் மணிக்குண்டே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தில் என்று உலகத்தந்தர்களே உடையாங்க. அந்த நெறியில் இருந்தது. இடையரா அன்புன்னா எப்படின்னா, இப்போ தண்ணி எப்படி ஊற்றுனேன்னு வச்சுக்கோங்க, சொட்டு சொட்டாக வடியும், கேப் வரும். நீங்கள் தேனை ஊற்றி பாருங்கள், அது கேப்பே விடாமல் விடுவோம். பார்த்துக்கிங்களா? அந்த மாதிரி தேன் போல விளங்கியவர் மாணிக்கவாசகர். நம்மளும் அந்த மாதிரி அன்பு நமக்கு வரணும். அறவே பெற்றார் என் நண்பர் அந்தமின்றி அகம் நகவும் புறமே கிடந்து குலைநாயம் குழம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒளியா பிரிவு இல்லா மறவா நினையா அளவு இல்லா மாலா இன்ப மாக்கடலே என்பார் மாணிக்கவாசகர். பெறவே வேண்டும் மெய்யன்பு. அந்த அன்பு மெய்யன்புல இருந்தார் யாரு? வாத ஒளிகளாக வழங்கக்கூடிய மாணிக்கவாசகர். இறைவனுடன் பேரன்பு கொள்ளுதல். பிறகு திருவாத ஊரில் வீடு வெற்றினை அடைய வேண்டும் என்று பேராசியினால் கட்டுண்டு வேதாகம விதி சாத்திரங்களில் வல்ல பெரியோர்கள் தம்மிடத்து வருந்தோறும் தாம் அவற்றை உணர்ந்தோரிடம் சென்று அவர்களோடு கலந்து அளவலாவிய மெய்ப்பொருளை ஆராய்ந்தார். இப்படி அளவிறந்த அறிஞரிடத்து ஆராய்ந்தறிந்த பொருள்களை எல்லாம் நீர் வேட்கையை தணிப்பதற்கு கடல் நீரை பருகியவரின் வேட்கையை தணிப்பதற்கு கடல் நீரை பருகியவரின் வேட்கை தனியாதவர் போல மனத்தின்கண் அமைவுறாமல் கள்ளக்காதலிடத்து அன்பு வைத்து ஒழுகும் ஒரு பெண்ணை போல சிவபெருமானிடத்து கொண்ட பேரன்பு உள்ளே பகிர்ந்து கொள்ள அரசனுக்கு உயிரும் கண்ணுமாக இருந்து அமைச்சரையும் கைவிடாது அரசியல் நடத்தி வந்தார். நல்லா புரியுங்க. இந்த கள்ளக்காதலனை என்ன செய்வா? கள்ளக்காதலிடத்து அன்பு வைத்து ஒழுகும் இந்த பெண் என்ன செய்வா? யாருக்கும் தெரியாமல் போய் என்ன செய்வா? அந்த கள்ளக்காதலில் போய் பார்ப்பான். அதானே? அப்படிதானே? அதே போல் இவர் அமைச்சுரிமை பண்ணிக்கிட்டே மனசில் சிவபெருமான எப்படி அந்த கள்ளக்காதலனோட தொடர்பு விடுறாரோ அதுபோல சிவபெருமான் என்ன செஞ்சாரா? அன்பு வைத்தார் மாணிக்கவாசகர். நம்மளும் அப்படி தான் இருக்கணும். எதுலேயும் மனசுக்குள்ளேயே சாமி என்ன செய்யணும்? நினைக்கணும். இந்த மனம் கடந்து நினைக்க மாட்டேங்க அப்படின்னு நிறைய பாடல சொல்லுவார். மனம் அப்படி நீங்கள் வெளியில் செஞ்சால் குற்றம், வெளியே கள்ளக்காதலோட தொடர்பு கொண்டா குற்றம், இங்கே உள்ள சிவபெருமானை நினைச்சா ஞானம். இது அவங்களுக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் நமக்கு ஒரு கள்ளக்காதலன் உள்ளே இருக்கின்றார். அவர் ஏற்கனவே கல்வன். அது யார்? எப்படிப்பட்ட கல்வன்? அவர் பூத்திருடன். நம்ம சாமி யார்? பூத்திருடன். நம்ம பூவே திருடிட்டார் நம்ம சாமி. இது அவங்களுக்கு திருமணம் 1008 மாதங்களாக அரிசிச்சு கொண்டிருந்தார் சாமியை. 1008வது மணி 1007 முடிஞ்சிருச்சு. 8வது மணி பார்த்தா காணும். அந்த பூஜை நேரத்தில் எதிர்க்கக்கூடாது, எதிர்ச்சா குற்றமாயிடும். என்னன்னு நினைச்சாரு? உடனே கண்ணை எடுத்து சாமி இந்த கண்ணையே நீ தாமரையாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. திருவேலிமலையில் 1008. அப்போ பூ என்ன செஞ்சாரு? சாமி நம்ம சாமி திருவிட்டார். ஏற்கனவே இங்கே நம்ம சுந்தரம் சாமி கொண்டு வருவார் பொன்பொருள்லாம், அதை நம்ம சாமி என்ன பண்ணிட்டாரு? அப்படி பூதங்களை கொண்டு வந்துருக்கப்பா அப்படின்ட்டாரு. அப்புறம் மறுபடியும் சுந்தரம் சாமி எப்படியா அப்படின்னா மறுபடியும் திரும்பி கொடுத்து போயிட்டாயா அப்படின்ட்டு. அதாவது பயிற்சி வாங்குவாய் அப்படின்னா எந்த யார்கிட்ட எப்போ கொடுக்கணும் எப்போ வாங்கணும்னு யாருக்கு தெரியும்? இப்போ நம்ம இப்போ ஒன்று இந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்காரு? பூத்திருக்காரு, வச்சிருக்காரு நம்மளை. எங்கே? இந்த பூமியில் நம்ம வச்சிருக்காரு. ஒரு நாள் வாங்கிடுவார். இது அவங்களுக்கு வச்சு வாங்குவான். அந்த இது முடிஞ்சதும் என்ன செஞ்சுவார்? உடலை நம்ம திரும்பியும் வாங்கிடுவோம். முன்னாடி ஒரு 2-3 வருஷம் தொடர்ந்து பொங்கலுக்கு போய்கிட்டு இருந்தேன். பொங்கல் அங்கே ஒரு அடியார் வருவாங்க ஓசூரில் இருந்து திருவேலிமலையில். அங்கே 3 வருஷம் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போக முடியல. இது இல்லை அந்த சைடு தான், கும்போணம் சைடு தான். கும்போணம் போய் அடுத்து போவோம். அதெல்லாம் அழைச்சிருக்கோம். போக ஒன்றும் திருநெல்லம் போனோம் சிவா. திருநெல்லம் கோணகிரி அவர் சிவ இது நடராஜன் திருநல்லாறு நிறைய இருக்காங்க.
வல்லம்பரம் இருக்கு, வல்லம் இருக்கு, நல்லூர் இருக்கு, நல்லூர் இருக்கு. எந்த ஊருக்கு? திருநெல்வேலி இருக்கும். இந்த ஆதரவுக்கு உபதேசித்த படம் இன்னைக்கு நாளைக்கு பார்க்க வேண்டியிருக்கும், 2 நாள் பார்க்க வேண்டியிருக்கும். ஒரே நாளில் முடிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு மிச்சத்தை நாளைக்கு பார்க்கணும். ஏன்னா இது வந்து 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும் இந்த உபதேசித்த படத்தை மட்டும். இன்னைக்கு 1 நாள் நாளைக்கு வரணும். இவ்வாறு ஒழுகும் திருவாதவூர் ஒரு நாள் அறிவத்தன பாண்டியன் சபையிலே போய் நிற்கும்போது குதிரை பந்தியினை காக்கும் காவலர்கள் அரசும் வந்து வணங்கி ஒரு புறத்தில் ஒதுங்கி நின்று, வெற்றிவேல் ஏந்திய அரசே, நமது குதிரை வெள்ளத்திலே இறந்து போக ஒளிந்த குதிரைகள் அனைத்தும் நோயுடையனவாகவும் மூப்புடையனவாகவும் இருக்கின்றன. நல்ல குதிரை ஒன்றேனும் இல்லை என்று கூறினார். எல்லாரும் என்ன பண்ணாங்க? குதிரை எல்லாம் நோய்வாய்ப்பட்டும் மூப்பு வந்தும் இறந்து போயும் எத்தனையோ குதிரைகள் இந்த படைக்களத்துக்கு அனுப்புகிறாங்கல்ல, அந்த குதிரைகள் கூட என்ன ஆயிடுச்சு? நோய்வாய்ப்பட்டு இறந்து போச்சு. நல்ல குதிரை ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் என்ன செய்யணும்? குதிரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காவலர்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதனை கேட்ட பாண்டியன் வாதவூர் வள்ளலை நோக்கி, நீர் இன்று நமது கருவூலத்தை திறந்து பெரும்பொருளை எடுத்துக்கொண்டு போய் கடற்றுறையில் வந்து இறங்கும் குதிரைகளில் சிறந்தனவற்றை தெரிந்து விலைக்கு வாங்கி கொண்டு வருக என்று அனுப்பினார். நல்ல அந்த கருவூலத்தை திறந்து எவ்வளோ பொருள் வேணுமோ எடுத்து போய் என்ன செய்யும்? குதிரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். மனம் வேறுபட்டு அமைச்சு தொழில் பூண்டொழுகும் திரு வாதவூர் கருவூலத்தினை திறந்து குதிரைக்கு வாங்குவதற்கு வேண்டிய பொருளை எடுத்துக்கொண்டு தாளிட்டு உருக்கி வெளியே வந்து அரசிடம் விடைபெற்றுக் கொண்டு புறப்பட்டார். எங்கே கிளம்பிட்டாரு? திருப்பரங்குன்றம். தொண்டி மாநகரத்துக்கு கிளம்புறாரு. அங்கே தான் குதிரை வாங்க போவார். இடையில தான் என்ன செய்கிறாரு? திருப்பரங்குன்றில் சுலபமாக நாட்படுறாரு. அப்பொழுது திரு வாதவூர் உடனே இப்போ வாதவூருக்கு என்ன செய்யாச்சு? பொறுப்பு கொடுத்தாச்சு. என்ன பொறுப்பு? குதிரை வாங்கிட்டு வந்து பொறுப்பு கொடுத்தாச்சு. நம்ம மாதிரி என்ன பண்ணுவார்? வாதவூர் என்ன பண்ணுவார்? உடனே கிளம்பிடுவாரா? அதான் உடனே வாதவூர் கிளம்பிடுவாரா? ஏற்கனவே கல்வி தேர்ந்து சிவருமன் தான் முழுமுதல் பொருள் என்று தெரிந்து உணர்ந்திருக்காரு. அவர் மேலே அன்பு பேரன்பு கொண்டு இருக்காரு. அப்படிப்பட்ட பேரன்பு உடையவர் குதிரை வாங்கினா உடனே கிளம்புறாரா? உடனே எங்கே போனார்? சொக்கநாதரை போய் பார்க்க போனார். அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். இங்கே எங்கே திருவிழா நடக்கு? மதுரை என்பதில் நடக்கு. சொக்கநாதரை போய் யார் போய் வழிபாடு பண்ணுறாரு? யாரும் மாணிக்கம். அப்போது திரு வாதவூர் குழுந்து குதிரை வாங்குவதற்காக கருவூலத்தில் இருந்து எடுத்த பொச்சுமைகளை ஒட்டகங்களின் மேல் ஏற்றுவித்து அவரை முன்னே செல்லும்படி அனுப்பிவிட்டு முதல்ல அந்த ரூபாயெல்லாம் என்ன செஞ்சார்? முன்னே அனுப்பிச்சுட்டார். அனுப்பிவிட்டு சோமசுந்தர கடவுளின் திருக்கோயிலுக்கு சென்று ஒற்றாமரை குளத்தில் தீர்த்தத்தில் நீராடி, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒற்றாமரை குளத்தின் சிறப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் சிறப்புல நம்ம சொன்னோம். அவருக்கு தெரியாதா? மதுரையில் இருக்கிறவர் அவருக்கு தெரியாதா? ஒற்றாமரை தீர்த்தத்தினுடைய சிறப்பு தெரியாமல் இருக்காது. நம்ம சொக்கநாத பெருமானுடைய சிறப்பு தெரியாமல் இருக்காது. இத்தனைதான் சசூட பேச்சு சரி. இத்தனைதான் அதுக்குதான் நமக்காக என்ன அப்போ சொக்கநாத பெருமானை போய் என்ன செஞ்சாரு? போய் பார்க்க. அங்கேக்கண் அம்மையாருடைய திருவடிகளை வணங்கி கொண்டு ஒற்றாமரத்துக்கு நீராடி அந்த சித்தி விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து, சித்தி விநாயகர் தான் இது உங்கள் கதையில் வருது. அங்கே பெரிய விநாயகர் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா? அந்த விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து அங்கேற்கண் அம்மையாருடைய திருவடிகளை வணங்கி கொண்டு சோமசுந்தர கடவுளின் திருமுன்பு சென்று வணங்கி வெள்ளி மண்டல ஆடியருடைய வள்ளலே, அடியனுக்கு ஒரு வரம் தருத வேண்டும். சாமிகிட்ட ஒரு வரம் கேட்காரு. யாரு? என்ன? அதாவது செல்லும் இப்பொருள் அனைத்தையும் தேவர்களுக்கும் ஐம்பொறிகளை அடக்கி தேவர்களை விரும்பும் அடியார்களுக்கும் பயன்பட வேண்டும். இந்த பொன்பொருளை யாருக்கு பயன்படுனாரு? அடியார்களுக்கு பயன்பட வேண்டும் என்று
பொருள் அனைத்தும் தேவரீராக விளங்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய பெருமானை உனக்கும் உன்னுடைய அடியார்களுக்கும் தான் இது பயன்படணும்னு கேட்டார் சாமி கிட்ட. எப்படி வரம் கேட்டார் பார்த்தீங்களா? இதில் மற்ற புராணத்தில் இந்த மாதிரி வராது. இது சாமிகிட்ட போய் இப்படி வரம் கேட்டாருலாம் வராது. ஆனால் இந்த திருவிளையாடல் புராணத்தில் சொன்னதெல்லாம் அப்படி கரெக்டாக இருக்கும். எல்லா புராணமும் கரெக்டாக தான் இருக்கும். ஒரு சில இடத்துல கொஞ்சம் மாறுபடும், அவ்வளோதான். என்ன சாமிகிட்ட போய் இந்த விண்ணப்பத்தை செஞ்சார், வேண்டி துதித்தார். அப்போது சோமசுந்தரக்கண்ணன் திருவருள் போல் அச்சகராகிய ஆதிசைவர் ஒருவர் எதிரே வந்து திருநீர் அளித்தார். சிவன் என்ன பண்ணாரா? அச்சகராக வந்து திருநீர் முதல்ல கொடுத்தாராம் சிவன். நல்லது. அப்போது சோமசுந்தர கடவுள் திருவருள் போல் அச்சகராகிய ஆதிசைவர் ஒருவர் எதிரே வந்து திருநீர் அளித்தார். சாமி வந்து அச்சகரோட வந்து அவருக்கு திருநீர் அளித்தார். திருநீர் தான் அவருக்கு எல்லாமே. கடைசி இப்போ என்ன செய்யுது, இவ்வளவு ஞானத்திலைக்கு கொண்டு போனது எது இருக்குன்னா கடைசி திருநீர் தான் என்ன பண்ணியிருக்கு, இவ்வளவு வேலையை செஞ்சிருக்கு. அதனை திருவாதூர் நமக்கு இப்போல் நன்னிமித்தம் வேறு இல்லை, இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்னு திருநீரை வாங்கி பூசிட்டார். பூசிட்டு இது நாம் அடைய கருதும் நன்னெறிக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படின்னாரு. அந்த திருநீர் வாங்கி பூசிக்கிட்டு இது நாம் செல்லக்கூடிய அந்த நாம் செய்ய வேண்டிய காரியத்துக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி எடுத்து திருநீர் பூசிட்டார். நமக்கும் திருநீர் கொடுத்துரு வேகமாக கொண்டு வந்தார். எங்க திருவத்தூர் சாமி கவலைப்படாங்க, இப்போ தான் உள்ளேருந்து கடைசியாக வரேன், இப்போ தான் நட சாத்தினாங்க, நீ எதுவும் நினைக்க வேண்டாம், இந்த திருநீர் பூங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு வழியை வந்து கொடுத்தாரு. உண்மையில் நான் அவர் முகத்தை நல்லா பார்த்தேன், சிவபெருமானை பார்த்துட்டேன் அப்படின்னு நினச்சேன். இப்போ உண்மையிலே ஏன்னா அந்த நேரத்தில் சிவபெருமான ஒருத்தர் வந்து என்ன நட சாத்தியாச்சு. திருவருள் வந்து திருநீர் நினைச்சாலே நமக்கு அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த நேரத்தில் ஒருத்தர் ஓடி வந்து கொடுத்தாரு பாருங்க. உண்மையிலே அவர் தான் அந்த நேரத்தில் மானுட சட்டை தாங்கி வந்து சிவபெருமான் உடனே அவர் பார்த்துட்டே அந்த முகத்தை அவர் கொடுத்துட்டு ஓடியே போயிட்டாரு. அவர் வந்து நீ ரொம்ப நாளும் பார்க்கக்கூடாது, நீ இப்படி அப்படின்ட்டு ஓடியே போயிட்டாரு. என்ன அப்போ அந்த நேரத்தில் நமக்கு சிவபெருமான் தான் அப்படி அந்த மாதிரி நேரத்தில் யாராவது திடீர்னு நமக்கு வந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் நான் என்ன செய்யணும், நல்ல தரிசனம் பண்ணிக்கணும். ஏன்னா சிவபெருமானே வருவார், மானுட சட்டத்தாகி வந்து யார் மூலியமாக தான் வருவார் சாமி. இது நமக்கு இப்படி நமக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, எத்தனையோ இடத்துல நமக்கு வந்து உணர்த்துவார் சாமி. ஏதாவது ஒரு பூ கொடுக்கும்போதோ இல்லை திருக்கோயிலுக்கு வரும்போதோ யார் மூலியமாவது சாமி என்ன பண்ணுவார், நமக்கு ஏதாவது ஒன்றை உணர்த்தும். அப்படி இப்போ திருநீரை கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்போ வந்து திருநீர் கொண்டு வந்து யார் கொடுத்துருக்கா, சிவபெருமானே கொடுத்துருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியாதபடி தான் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம எப்படி நினைக்கிறோம், இப்படி எப்படி மாணிக்கவாசகர் பெருமானுக்கு கொடுத்தாரோ நமக்கு யார் கொடுத்தாலும் நம்ம சிவமாக கருத வேண்டும். புரியுதா அவங்களுக்கு? ஆமாம், இவர் எனக்கு தெரிஞ்சாலும் தானே, இவர் வந்து கொடுத்தா நாங்கள் வாங்கிடணுமா அப்படின்னு செய்யக்கூடாது. இதை யார் திருநீர் கொடுத்தாலும் சிவமே வந்து கொடுத்துட்டு நினச்சி நம்ம அதை வாங்கி இப்படி உடனே சோமசுந்தர கடவுள் இரு கரங்களும் வாங்கி நெற்றியில் தரித்து சோமசுந்தர கடவுளிலிருந்து விடைபெற்று கொண்டு மீண்டார். அப்பொழுது இன்னிசை கருவிகள் முழங்கின, கொடிகள் மேலே எழுந்தன, இருட்டை சாமரங்கள் இருபுறமும் துள்ளின, பவளை காலையுடைய சந்திரவட்ட புடைகள் நிழல் செய்தன. திருவாதூர் கொச்சிவையின் மேல் ஏறிக்கொண்டு சென்றார். உடனே அங்கிருந்து என்ன பண்ணாரு, மதுரையிலேருந்து எங்கே போகிறாரு, குதிரை வாங்குறது கிளம்புறது. அதை மறந்துடக்கூடாது. திடீர்னு ஒருத்தர் சொல்வார், ஒருத்தர் சொல்லல, இப்படி பேசிக்கிட்டே இருக்கு கூட இல்லை. ஒருத்தர் கேட்டாராம் எங்கே போகிறாரு அப்படின்னாராம். உடனே அவர் யானை வாங்க போகிறாரு அப்படின்னாரா. அவ்வளோ தூரம் கேட்டுட்டு அப்போ சிந்தனை எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடிய விடிய கதை கேட்டுட்டு என்ன வாங்க போனாரு மாணிக்கவாசகர் பெருமான் அப்படின்னு கேட்டதும் அவர் யானை வாங்க போகிறார் அப்படின்னாரா. அப்போ கதை கேட்டு என்ன செய்ய யோசிச்சு பாருங்க. அதனால தான் ஞான நூல்கள்லாம் கேட்கும்போது என்ன செய்யணும், சிந்தனை. எதை வாங்க போனாரு, பரவாயில்ல நீங்கள் ரொம்ப தெளிவாங்க. அதனால விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு யார் கேட்டால் அது மாதிரி ரொம்ப 2 மணி நேரமாக கதை கேட்டுட்டு கடைசி ஒரு கேள்வி கேட்டுருக்காரு. சொன்னவருக்கு அப்படி ரொம்ப இதாகிடுச்சா, 2 மணி நேரம் பேசுகிறேன் ஐயா, மூச்சை கொடுத்தேனையா நான் அப்படின்னாரா. என்ன மூச்சு கொடுத்து நான் சொல்லியா, நீ 1 நிமிஷம் இப்படி ஆகிட்டே அப்படின்னா. குதிரை என்ன வாங்க போனோம்னா யானை வாங்க. என்ன அப்படி அப்படின்னு செய்யக்கூடாது. நீங்கள் ஆனால் ரொம்ப கரெக்டாக இருக்கீங்க. சரி, அப்பொழுது எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புனாரு.
பாதவழியில் வழி கொண்டு செல்லும் முன்னரே சோமசுந்தர கடவுள் இவருடைய இருவினை ஒப்பையும் மலபரிவாகத்தையும் நோக்கி குரலாகி சென்று வழியை ஆட்கொண்டு தமது திருப்பணியின் கண் நிறுத்தி அருளிய அங்கே போய் என்ன செஞ்சாராம், இவருக்கு மல பரிவாகமும் சத்தியமாவதும் பதிவு வைத்து அந்த துண்டை எடுத்து போடுறாங்க. அந்த துண்டை எடுத்து போடுறாங்க. இப்ப இவரை சாமி இவரை வந்து இவர் விடைபெற்று கொண்டு சென்றாரு. உடனே அவருக்கு சாமி என்ன பண்ணிட்டாரா, அவருக்கு அந்த நிமிஷமே சாமி திருநீர் கொடுத்த நேரத்தில் இவருக்கு என்ன பண்ணிட்டாரா, இருவினை ஒப்பு வர வச்சுட்டாரு. இருவினை ஒப்பு வந்தால் அடுத்த நிலை என்னன்னா மலை பரிவாகமாகிடும். இவருக்கு ஆணவளைச்சருக்கு அப்படியே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. சாமியார் பட்டு இருந்ததுனால சிவருமாட்ட திருநீர் வாங்கி பூசினதுனால இவருக்கு இருவினை ஒப்பு நல்லதையும் கெட்டதையும் ஒரே போல பார்க்கக்கூடிய தன்மை வந்துருச்சு. யாருக்கு? மாணிக்கவாசகர். இப்போ சாதாரணமாக வராது. நல்லதையும் கெட்டதையும் நம்ம கொஞ்சம் துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தோண்டு ஒரு மூலையில் போய் உட்கார ஆரம்பிச்சுவோம். துன்பம் வந்துருச்சுன்னா இன்பம் வந்துச்சுன்னா என்ன தலைக்கணம் தெரியாமல் ஆடுவோம். உனக்கு தெரியாதா அந்த விஷயம், நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படிம்பாங்க. இப்போ பார்த்துக்கிங்களா, இப்போ எங்கேயும் நம்ம டூருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம், எங்களை மாதிரிலாம் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன செய்வோம், இறைவனை மறந்து என்ன செய்வோம், இன்பத்தை அனுபவிக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. அந்த இன்பம் வரும்போது ரொம்ப ஆடாமல் ஏதோ சாமி நமக்கு இந்த இன்பத்தை அனுபவிக்க வைத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து எப்பயும் போல நிதானமாக இருக்கும். இன்பம் வந்தாலும் ரொம்ப ஆடக்கூடாது, துன்பம் வந்தாலும் ரொம்ப தோண்டு போயிடவும் கூடாது. இருவினை ஒப்பு வரணும். நல்லதையும் கெட்டதையும் ஒரே போல் பார்க்கக்கூடிய தன்மை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அந்த இருவினையும் ஒன்று போல பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன வராது, நல்வினையும் வராது, தீவினையும் வராது. இது அவங்களுக்கு அவையே தானாயால் அவையே தானேயால் இருவினையில் போக்கு வரக்கூடிய ஆணையும் நீக்கமின்றி நிற்குமன்று என்பது சிவஞான போதர் சொல்றாங்க. அப்போ இருவினை ஒப்பு வந்துருச்சுன்னா மலை பரிவாகம் ஆகிடும். மலம்னா ஆணவமணித்தனோட வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. ஆணவமலத்தை அழிக்க முடியாது, அது வேறு விஷயம். சிவபெருமானே நினைச்சா கூட அழிக்க முடியாது, ஆணவத்தை அழிக்க முடியாது. அது வந்து என்றும் உள்ள போகும். இது நம்மளுக்கு அது மாதிரி இந்த மாயை கண்ம மாயை ஆணவம் அது மாதிரி பதிபசு பாசம் என்றும் உள்ள போகும். ஆணவம் இருக்கும், ஆனால் அதனுடைய வலிமை குன்றிவிடும். அதுக்கு வேலையே இல்லாமல் எல்லாம் சிவபெருமான் திருவருள். எல்லா சிவபெருமான் திருவருள்னு கேட்டிங்கன்னா அங்கே நான் எனக்கு ஏதாவது வேலை இருக்கா, அப்போ அதுக்கு ஆட்டம் குறைஞ்சிடும். அதுதான் சிவபெருமான் நச்சுன்னு ஒரு மிதி. நடராஜர் பார்த்தீங்களா, எதை மிச்சிருக்காரு, உயரன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம ஆணவம் தான். அது அந்த ஆணவத்தை தான் மிதிச்சிருக்காரு. மிதிச்சிருந்தோம் அது எப்படி இருக்குவாரு, கொஞ்சம் அப்படி தலையை தூக்கி நிற்கும். நடராஜர் ஊத்தத்தில் பாருங்க, நல்ல நீங்கள் நடராஜர் நீங்கள் பெரிய நடராஜர்லாம் எடுத்து பாருங்க, கொஞ்சம் அப்படி தலையை அப்போயும் அது பாருங்க. சாமிக்கிட்ட போய் கூட கொஞ்சம் லேஸ் தலையை எட்டி பார்க்குமா, எப்படா கொஞ்சம் கேப் கிடைக்கும் உடனே வந்து பூந்துடும். இப்போ நீங்கள் சிவன் சித்தியில் நீங்கள் எழுந்துக்கிட்டே நினைச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, நல்ல திருமலை பாட திருமலை இது சொற்பொழி கேட்க அப்படின்னு இருப்பீங்க. கொஞ்சம் வீட்டுக்கு போனது என்ன ஆயிரும், உடனே ஆனவங்களை பண்ற ஆரம்பிச்சு ஒரு டிவியை பாரு அப்படிங்க. செல்ஃபோன் எடுத்து பாரு, எத்தனை விஷயத்தை இப்போ ஒரு மணி நேரத்தில் நீங்கள் போயிட்டு இல்லை எடுத்து பாருன்னு சொல்லும். அதுதான் ஆணவமலத்தோட வேலை. புரியுது அவங்களுக்கு? ஆணவமலம் சும்மா இருக்காது, ஒரு செகண்ட்ல என்ன ஆயிரும், பற்ற ஆரம்பிச்சு. அடுத்த நிமிஷமே இறைப்பணி முடிஞ்சது, அடுத்த நிமிஷமே என்ன ஆயிரும். அதனால தான் எந்த நேரமும் அடியார் கூடத்திலே இருங்க அப்படின்னாரு மாணிக்கவாசகர். அடியார் கூடத்திலே இருங்க, அடியார் சங்கமத்திலே இருங்க. அவங்க கூட என்ன செய்யுங்க, திருக்கோயிலுக்கெல்லாம் போங்க, அவங்க போய் வழிபாடு செய்யுங்க. அவங்களோட நீங்கள் ஒன்றிட்டீங்கன்னா உங்களுக்கு உலக சிந்தனை வராது. அப்படிதான் நீதி யாவன யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் கூட ஏதமே பிறந்து இறந்து உடல்வேன் தன்னை என் அடியார் என்று பாதி மாதனும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் வேண்டாம். நம்ம மனம் போல போக்குறதுல போனால் என்ன ஆயிடுவோம், கெட்டு போயிடும். நீதி யாவனை யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் கூட, நினைப்பவரோடும் போய் நினைச்சக்கூடாது, கூடக்கூடாது. நமக்கு யாருக்குள்ள போய் கூடணும், அடியார்களோட போய் கூடணும். பாதி மாதனும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதல் அடியரை கூட்டி அதிசயம். சாமி நீ என்ன போய் நீ அடியார் ஏற்றுக்கிட்டிய சாமி அப்படின்னாரு மாணிக்கவாசகர். என்ன சொன்னார், நான் மனமான போக்கெல்லாம் போயிருப்பேன், நீ வந்து என்னுடைய அடியார்கள் கூட்டத்தில் நீ கூட்டலன்னா நான் என்ன செய்வேன், நினைப்போரோடும் கூடி போயிருவேன். அப்படின்னா சாமி என்னை கூட்டி விடாமல் என்னை என்ன பண்ணார், இந்த அடியார் திருக்கூட்டத்தில் வந்து என்னை வந்து சேர்த்தார். இந்த உலகத்திலே எது அதிசயம் அப்படின்னா அவர் திருக்கூட்டத்தில் வந்து சேர்த்தது தான் உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு அந்த அதிசயப்பத்தில் சொன்னார். யார்,
மாணிக்கம் திடீர்னு எழுதக்கூடாது கதை கண்டுட்டு சுந்தரமூர்த்தி சாமி சொல்லாது அப்படின்னு தெரியக்கூடாது. அவருக்கு அவர் தாங்க அடியார் பற்றி சொல்லியிருக்காரு. இந்த பாட்டு அவர் தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சொல்லிடக்கூடாது. இந்த பாட்டை யார் சொன்னா? சரி ஏன்னா அதுதான் உடல் கேட்கறது. இது யார் சொன்னா அப்படின்னா அடியாரா அப்போ சுந்தரமூர்த்தி சாமி தான் அப்படின்னு சிலர். இந்த பாட்டை மாணிக்கம் சொன்னாங்க அதிசயப்பத்தில். சரி சரி இந்த இதில் கொஞ்சம் மட்டும் அப்படி முடிச்சிடுவோம். திருவணி கொண்டு திருவணியினை விட்டு பிரியாத பல மாணவர்களோடும் திருப்பரையன்கள் வந்து ஒரு குருந்த மரத்தின் அடியில் எழுந்திருந்தார். இவர் வந்து குதிரை வாங்க அந்த தொண்டி மாநகரத்துக்கு எத்தனை கிலோமீட்டரு? கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் கைலாயம் எங்கே இருக்குது? எத்தனை கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது? அங்கேருந்து சிவபெருமான் இவரை வந்து வழியை வந்து ஊடால அந்த திருப்பரங்குறையில் உட்காந்து வர்ற ஆளு ரொம்ப பக்குவமாக இருக்கார். அவருக்கு யார் தேவை? பரிமுகம் முடிவது அவருக்கு தேவை. யாருக்கு? சிவபெருமானுக்கு யார் கொஞ்சம் பற்றா இருக்காங்களோ அவர் மேலே துளி அன்பு செலுத்தினாலே சிவபெருமான் விட மாட்டார். இவர் பேரன்பு செலுத்திருக்காரு, விடுவாரா அவர்? இவருக்கு எப்படி இந்த பக்கம் தான் வரணும் அப்படின்னு போய் வழியை போய் உட்காந்துருக்காரு. எப்படி உட்காந்துருக்காரு? 999 சீடர்களோடு சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். அப்படி திருப்பரங்குறையில் வந்து ஒரு அந்தனர் குலத்து குறவராக திருவேணி கொண்டு திருவடியினை விட்டு பிரியாத பல மாணவர்கள்னா 999 பேர். அது எதில் வரும்? வாதவடிகள் புராணத்தில் வரும். அதில் அந்த சொல்லும்போது நம்ம சொல்லியிருக்கோம் நினைக்கிறேன். ஏற்கனவே முன்னாடி மாணிக்க புராணம் பற்றி சொன்னோம்ல, அதில் நம்ம என்ன சொன்னோம்? 900 அந்த புராணத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. கடல் போன்ற சேனைகளோடு பிறவிக்கடலை கடந்தவராகிய திரு வாதவடிகள் முல்லை நிலத்தினை அடுத்த பெரிய காடுகள் அளவிற்கடைந்த அந்த இதெல்லாம் கடந்து சென்று பெரும் கருணைக்கடலாகிய ஞானாசிரியர் வீட்டிற்கும் திருப்பெருந்துறையினை நெருங்கினார். அதன் எல்லையை அணுக அணுக மனத்தின் கண் மகிழ்ச்சி பெருக நிறையவும் கூப்பிய கைமலர்கள் தலைமையில் ஏறவும் கண்களில் ஆனந்த கண்ணியை துளிக்கவும் இறைவன் திருத்தொண்டுக்கு தம்மை செலுத்தும் மரத்தின் கண் திருவருள் விளையவும் நடந்து சென்றார். அந்த திருப்பெருந்துறையை நெருங்க நெருங்க இவருக்கு என்ன ஆயிடுச்சா? ஆனந்த கண்ணீர் வழிய ஆரம்பிச்சிச்சு. தலைமையில் ஆட்டோமேட்டிக்காக என்னதுனாரா தலைமையில் இப்போ நல்லா கவனமாக கருங்க. அவருக்கு நெருங்க நெருங்க என்ன ஆச்சு? திருப்பெருந்துறை நெருங்க நெருங்க கண்ணீர் பெருகுது. தலைமையில் சிறப்பு மேலே நினைச்சிட்டாரு. நாமளும் தான் திருப்பெருந்துறையும் போனோம். ஏதாவது கொஞ்சம் கண்ணீர் வந்ததுங்கிறீங்க, சுத்தமாக கண்ணீர் வரல. சாமியை சிரசின் மேலே பூக்கவும் இல்லை. அவருக்கு அந்த மாதிரி அதான் பரிபக்குவம் உடையவர்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. சாமியை பார்த்தோமே அது மாதிரி ஒரு ஊருடைய எல்லையை பார்த்தாலே அங்கே விழுந்து வணங்கணுமா. நமக்கு போர்டு எழுதிருந்துச்சு திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் 1 கிலோமீட்டர்னு போட்டிருந்தது. அதுவாட்டு போட்டுருக்கோம் 1 கிலோமீட்டர் தானே அக்கதான் வந்துட்டு நம்மளை பார்க்கணும் அப்படின்ட்டு நான் விட்டுருவோம். சுத்தி வந்தோம்ல சிவா, அது சாமி நம்மளை எப்படி சாமி சுத்த வச்சாரு. பெரிய திறமை இவங்க சாமான் சுத்த மாட்டாங்க, நம்ம சுத்த வச்சிருவோம். சுத்த மாட்டாங்க, பஸ்ஸே சுத்த வச்சிருவோம். அது ஒரு ஊர்தியிலே சுத்த வச்சுட்டாரு சாமி. அதான் ஒரு பெரிய சிறப்பு. நம்ம மயில்வாகனத்திலே இவங்க சாமானியமா இவங்க வெளிப்புறம் கூட சுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. சுத்துறாடி வெளியில அப்படின்ட்டு உண்மையிலே அது பெரிய ஒரு அதிசயம் தெரியுமா உங்களுக்கு? சாமியோட பெரும் கருணை. அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிக்கு கரெக்டாக 4 to 6 தான் பிரம்ம முகூர்த்தம். 4 மணிக்கு வந்திருக்கீங்க, சுத்துறா சுத்துறா. எனக்கு தெரிஞ்சது நான் மற்ற பெருசாக போட்டுருக்க அந்த போட பார்த்தேன். அது சிறுசாக இது திருவாவூர்தான் போட்டுருக்கதான் கவனிக்கிறேன். பெரிய இடத்து இது வந்து கோயிலுடைய விடுதின்னு சொல்லி போட்டுருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு கீழே அது திருவாவூருக்கு சொந்தமானங்கிறது கண்ணுக்கு தெரியல. சாமி அந்த பார்க்க விடலை. சரி ஒரு தடவை சுற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கப்போ சுற்றி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா ஓடு தெரியுது. அதான் எப்போ எதை காட்டுறதுன்னு சிவபெருமான் தான் தெரியும். நம்ம என்னதான் அறிவை கொண்டு நம்ம பார்த்தாலும் நம்ம அறிவை கொண்டு பார்க்க முடியாது. அதனால சுற்றி வாங்க சொல்லிட்டு என்ன செஞ்சாரு? அதுக்கப்புறம் நம்மளை எப்படியோ பழி அடிச்சு ஆக்கிட்டாரு. நம்ம எந்த காரியத்துக்காக போனோமோ அந்த காரியம் சிறப்பாக நடைபெற்றது. லட்சக்கால் தீபத்தோட சிறப்பாக அப்படி கதவை திறந்து எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அது அந்த இது அது பூஜையும் நடத்தி அந்த திருக்கோயிலுடைய கதவை திறக்கும் போது உண்மையிலே கைலாயத்தை திறந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது வந்து இனிமேல் அப்படி நடக்குமாங்கிறது சந்தேகமாக தான். எப்போ நமக்கு வாய்ப்பு கொடுக்காரோ நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது போவோம். இருந்தாலும் அது பெரிய சிறப்பு திருப்பதிகள் போல. அது அடியாரோடு சேர்ந்து மொத்தமாக போகும்போது சாமிக்கு ரொம்ப பிடிக்குமா. தனியாக போகிறத காட்டணும் அடியார்களோடு சேர்ந்து போனோம்னா சிவபெருமானுக்கு ஐயோ நம்ம பிள்ளைய வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சாமி ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. எல்லாரையும் விட்டுட்டு நான் மட்டும் போய்க்குவேன் அப்படின்னா என்ன ஆகும்?
நான் போய் மட்டும் திருவருளை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது சாமி ஏதாவது ஒரு அடி கொடுத்து போயிட்டு வரலான்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் போகலாம். உண்மையான அன்போடு இருக்கிறவங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய்கிட்டே இருப்பாங்க. அது வேறு விஷயம். 4 பேர் விட்டுட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. புரியுதா? அதான் சொல்ல கருத்து என்னன்னா, சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, 4 பேர் விட்டுட்டு போகணும், அவெல்லாம் வந்து அனுபவிக்கக்கூடாது. நாம் மட்டுமே போய் என்ன செய்யணும், கோயிலில் போய் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் தான் பற்றி என்ற மறைபொருள் சொல்லி முன் பற்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற அறைப்படும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கணும். இப்போ அடியன் சாமி திருவிழா 224 தடவை பார்த்தாச்சு. சாமி திருவிழாவில் கைலாயம் வரைக்கும். இப்போ அடியன் நினைக்கிறேன்னா உங்களே எல்லாத்தையும் கூட்டு போய் அந்த 224 எப்படியாவது பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு திருவருள் கூட்டு யான் பெற்ற இன்பத்தை உங்களுக்கு என்ன செய்யணும், பவுருக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். அதனால் சாமி திருவிழா அது சாமிகிட்ட விட்டுருவோம். சாமி எப்படி கூட்டியிருக்காரோ கூட்டி சரிதானே? சரி, இதோட படிக்கிறோமா? இந்த ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு அப்படி படிக்கணும். இறைவன் திருத்தொண்டுக்கே தம்மை செலுத்தும் மனத்தின் கண் திருவருள் விளைவும் நடந்து சென்றார். நம்ம மனத்தை பூரா நினைச்சாரு சாமிக்கு திருத்தொண்டு செய்ய வேண்டும் என்றே விரும்பினார். இவர் பித்தர் என்று நகைக்கும்படி அதிதீவிர பக்குவம் என்னும் 4வது சத்திரிவாதத்தில் இருந்தார். நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, மாணிக்கவாசகர் பெருமான் தீவிர கதத்தில் இருந்தார். ஞானத்தின் ஞானமாக திகழ்ந்தவர் மாணிக்கவாசகர். தனது உண்மை அறிவினையும் மறைத்த மலத்தில் மிகவும் அஞ்சி முன்பெறும் பாரம் தாங்கியதையும் பின்கட்டு நீங்கியவையும் போன்று அணிலிட்டப்பட்ட வெண்ணெய் போல நெஞ்சம் உருகுமாறு அடியனுடைய உருக்குகின்ற திரு வேதனையால் என் அறிவினை மறைத்த ஆனாமலத்தின் வழியினை கெடுத்து அடியனை ஆட்கொள்ளும் கருணைக்கடல் வீட்டிருக்கும் இடம் இதுவே போலும் என்று நம்மளை இந்த ஆனாமலத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு பெருந்துறை இதுதான் அப்படின்னு நினைச்சேன். அதனால் பெருந்துறை என்று சொல்ல பிறவி அகலம்னு ஒரு இது இருக்குது. நம்ம பெருந்துறை சொன்னால் நமக்கு பிறவியே இல்லாமல் அப்படி ஒரு திருக்கோயிலை சார்ந்து அங்குள்ள சிவதீர்த்தத்தில் நீராடி திருவாயிலை அடைந்து இறைவனை தரிசித்து வணங்கி தோத்திரம் செய்து திருக்கோயிலை வலம் வந்தார். அப்போது பண்டொரு காலத்தில் மறையினை ஓதியும் அறிய முடியாத உண்மை பொருளை ஜனகாதி முனிவர்கள் தெளியுமாறு மௌன நிலையில் தெரிவித்த தட்சிணாமூர்த்தியின் திருக்கோலம் எழுந்தள்ள பெற்றதாகிய ஒரு குருந்த மரத்தினை எதிரே கண்டார். சாமி அதுக்கு முன்னாடி அவர் வருவதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, அங்கே கோயில் இருக்குது, மறந்துடக்கூடாது. இவர் போய் தான் கோயில் கட்டலை, ஏற்கனவே சாமி அங்கே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் போய் கருவறை தான் இவர் வந்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் வெளிப்புறாகம் அதெல்லாம் வந்து பின்வரும் மன்னர்கள்லாம் கட்டினாங்க. மாணிக்கவாசகர் பெருமான் கட்டினது அந்த கருவறையில் உள்ளது தான் அவர் கட்டியிருக்காரு. ஏன்னா ஒரு குதிரை வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் கொண்டு போக முடியும், அந்த பணத்தை கொண்டு தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, திருக்கோயிலே கட்டியிருக்காரு. உண்மை அந்த சாமி எப்படி இருக்காருன்னா தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு அந்த பல மாணவர்களை அமர வைத்து அங்கே இருப்பதை சாமி அங்கே கண்டார். சரி, இனிமேல் மீதியாக நாளை பார்ப்போம். சிவருமன் வந்து குருமூர்த்தியாக எழுந்தருளி உபதேசம் எப்படி செய்கிறாரு அப்படிங்கிறத நாளை பார்ப்போம் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உபதேசம் சிறந்து நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வலிமை கரைந்து திருவருள் உரை என்று சொல்லி திருக்குறள் பாடி அடியின் உரையை நிறைவு செய்யும். சிதவஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயர்தலிடையறந்த தினை காவல் வனசபுர மகளை வந்தி அணைவோனே அணைய சிந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உனையனது அறியும் அன்பை தருவாயே. காட்டு வந்து வாழ்வாய் உயிலாறும்பொழு திருவாவூர் திருவாழ் நமச்சிவாயம் செயலாய் மறுபடியும் திருமணம் கலிகமாதும் வான்மீன் வளாதவிக மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாத ஈடுவாழ்க நான்மறை அரங்கள் பொங்க நற்றமும் வெண்மல்க மேன்முகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் அழகனம் பார்வதி பதையே நாடேஸ்வனே போற்றி சேர்வெடுக்கு சித்தம் வளரும் திளைய